அடுத்து சகோதரர்களே, எதிர்த்தரப்பு ஆட்டம் கண்டு நிலைப்பாடு இல்லாமல் தடுமாறிக்கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. என்ன வாதம் என்ற பேரில் உளறி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஒரே கருத்தை தான் சொல்லணும், ஒரே கருத்தை தான் சொல்லணும். என்ன சொல்ல வர்றீங்க இதில்? அல்லாஹ் ஒருவனை தான் வணங்கணும், அல்லாஹ் ஒருவனை தான் வணங்கணும். என்ன வித்தியாசம் இருக்குது? அதைத்தானே நாங்கள் சொல்கிறோம். ஒரே கருத்தை தான் சொல்லணும் என்பதற்கு எவ்வளவு வசனங்களை அடிக்கணும்? அந்த வசனங்களுக்கு உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சிருச்சா? நீங்கள் கூட இதே நிலைப்பாட்டில் தானே இருக்கிறீங்க. மக்களை குழப்பக்கூடாது, மக்களுக்கு மத்தியில் பல கருத்துக்களை சொல்லக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் தான் நீங்கள் கூட இருக்கிறீங்க. அது இப்போ நாங்கள் நிரூபிக்கிறோம். அந்த வீடியோ போடுங்க. ஆதாரத்தின் அடிப்படையில் பயணி குர்ஆன் சொன்ன அடிப்படையில் பயணம். ரசூலுல்லாஹ் அரஃபா நோம்புன்னு காட்டிட்டு ரெண்டு ஒரு நோம்பு தான். சரியா? சந்தேகமே இல்லாம பிறை 9 தான் அது அரஃபா நோம்பு. இந்த அரஃபா தின நோம்பு சம்பந்தமாக சொல்லக்கூடிய சகோதரர்கள் யாரு? அதாவது அரஃபா தினத்துல ஹாஜிகள் ஒன்று கூடுற அந்த அரஃபா இடத்துல ஒன்று கூடுற நாள்ல தான் வெளியில உள்ளவங்க நோம்பு பிடிக்கணும் இடத்துக்கு ஒரு சஹியான ஹதீஸ் கொண்டு தர சொல்லுங்க. ஒன்று. ரெண்டாவது, பிறை 8ஆக இருந்தாலும் பரவாயில்லை, அரஃபா நோம்பு நோக்கலாம். பிறை 8ல அரஃபா நோம்பு வரும்ன்றதுக்கு ஆதாரம் காட்ட சொல்லுங்க. இப்ப நாங்க ரெண்டு பிரிவாக புற விஷயத்தை பிரிஞ்சிக்கிறோம். சர்வதேச பிறை, அடுத்து என்னது நாங்க உள்நாட்டு பிறை. இப்ப இதுல இது இஜ்திஹாத். சரியா? நான் சொல்லக்கூடிய உபதேசம் என்னென்றால், இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கல்ல யாராவது சர்வதேச பிறை உலகத்துல எங்க மொரோக்கோல கண்டாலும் சரி, அமெரிக்கால கண்டாலும் சரி, அல்ஜீரியால கண்டாலும் சரி, எங்க கண்டாலும் சரி, அதுதான் எங்களுக்கு முதலாக புறான்னு சொல்லக்கூடியவர்கள் இருந்தால் நீங்க அந்த கணக்கு படி போகும். நோ ப்ராப்ளம். ஏன்னா உங்களோட இஜ்திஹாத், நீங்க குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து நீங்க விளங்கினதாக சொல்றீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது சரியாக இருந்தா மறுமை நாள்ல எங்களுக்கு விசாரணை இருக்குது. அந்த நேரம் உங்களுக்கு என்ன இருக்கும்? சரியாக இருந்தா ஒரு 2 கூலி, அது பிறையா இருந்தா ஒரு கூலி. நீங்க அதை படி செஞ்சுட்டு போவோம். சர்வதேச பிறை சகோதரர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்க வேணும்னு சொன்னா சர்வதேசத்தின் விளக்கங்களை கொடுங்க. சரியா? இதுல ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு நீங்க என்னது மத்த ஆக்களை மனசை குழம்புவான். சரி, இப்ப நீங்க கேட்டீங்களா? இதுல ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு நீங்க என்னது மத்த ஆக்களை மனசை குழம்புவான். ஆதாரத்தின் அடிப்படையில் பயணி குர்ஆன் சரி, இதில் என்ன சொல்ல வர்றாரு? அரஃபாவுடைய நோன்பு பிறை 9லா அல்லது ஹாஜிகள் அங்கு ஒன்று கூடக்கூடிய அந்த நாளிலா? இந்த சர்ச்சை இருக்குது. இது சம்பந்தமாக அவர் பேசுகிற நேரத்தில் பிறை 9 தான், ஹாஜிகள் அங்கே கூடுற நாளில் தான் அரஃபாவுடைய நோன்பு இங்கே நோக்கணும் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்றாரு? கடைசியாக முடிக்கிற நேரத்தில் என்ன சொல்லி முடிக்கிறாரு? நீங்க சர்வதேச பிறையின் அடிப்படையில் ஹாஜிகள் அங்க கூடுற நாள்ல இங்க பிடிக்கணும்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறீங்களே, நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி மக்களோட மனசை குழப்பவானோ? அப்ப 2 கருத்து சொல்லி என்ன செய்யக்கூடாது? மக்களை குழப்பக்கூடாது. அப்ப நம்ம ஒரு கருத்தை சொல்லுங்க, மக்களுக்கு குர்ஆனுடைய வசனங்களை சொல்லி ஏராளமான ஆதாரங்களை அடுக்கி நாங்கள் பிரச்சாரம் செய்தோம் என்று சொன்னா அது தக்லீத்னு கொக்கரிப்பாரா? அவரே என்ன சொல்லுவாரா? இங்கொரு முகம் அங்கொரு முகம், முரண்பட்டு வழிகேடன் தான் இப்படி முரண்பட்டு பேசுவான். பச்சோந்தி வேடம் ஆடுறாரா இல்லையா? இங்க வந்துக்கிட்டு தக்லீதுண்டா தான் ஒரே கருத்தில் இருப்பீங்க. அங்க மக்களுக்கு பள்ளியில பயான் செய்யற நேரத்தில் சர்வதேச பிறை சகோதரர்கள் நீங்க என்ன செய்ய வேண்டாம்? மக்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி மனசை குழப்ப வேண்டாம். அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒரு கருத்தை தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று. அதைத்தான் நாங்க உங்களை மாதிரி போற போக்குல ஒரு கருத்தை பிரச்சாரம் செய்யுங்கன்னு மக்களுக்கு சொல்லாம வசனங்களின் ஊடாக ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரே கருத்தை பிரச்சாரம் செய்யணும், ஒரே கருத்தை தான் சொல்லப்படணும். அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு செய்யறோம். மக்களுக்கு நாங்க பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதனூடாக என்ன செய்ய மாட்டோம்? நாங்க தக்லீதுவாதிகளாக மாற மாட்டோம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீங்க. அடுத்து நீங்க கவனிச்சா உங்களுக்கு விளங்கும். இவருடைய ஒவ்வொரு அமர்லையும் பேசுற நேரத்தில் என்ன சொல்றாருன்னு சொன்னா 100 பிரான்ச் என்று இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு என்ன செய்யறாரு? 100 பிரான்ச் சொல்றாரு. ஒருவேளை இவருக்கு இடிக்கிறதோ தெரியல. அவர் தனி காட்டு ராஜா மாதிரி தனியால தான் இருக்கிறாரு. அப்ப கூட்டம் சேர்க்க முடியல, அல்லது இவருடைய மக்கள் இவருக்கு பின்னால இல்ல அப்படி என்பதான 100 பிரான்ச்சை நாங்க கட்டமைத்து
ஒரு கொள்கையின் பால் நேரு வழியிலே குர்ஆன் சுன்னாவுடைய தெளிவிலே மக்களை வழிநடத்தி கொண்டு போவது வந்து பாரமாக இருக்கு போல. அதனால தான் சம்பந்தம் இல்லாமல் என்ன செய்யறாரு, இந்த 100 பிரான்ச் வந்து கதையை சொல்லி கொண்டிருக்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, எங்களோட தாயிகளை பொறுத்த வரையில தாயிகளுக்கு வந்து சுதந்திரம் இல்லையா, தாயிகளுக்கு ஆய்வு செய்யக்கூடிய அந்த சுதந்திரத்தை ஜமாத் கொடுக்கலன்னு சொல்றாரு. எங்கிருந்து நீங்க இதை சொல்றீங்க? நீங்க பல அபாண்டங்களை அவதூறுகளை எங்க மேல நீங்க அள்ளி வீசுறீங்க. இதை இந்த இடத்த நீங்க நிரூபிக்கணும், நிரூபிச்சுட்டு தான் நீங்க போகணும். எங்களோட தாயிகளுக்கு நாங்க இந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறோம். மாற்று கருத்துக்கள் வரும், அவங்களோட ஆய்வுகளை அவங்க ஆய்வு செஞ்சு சமர்ப்பிப்பாங்க. அந்த ஆய்வுகள் குர்ஆன் சுன்னாவுக்கு சரியாக இருந்தால் அந்த குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரத்தை நோக்கி நாங்க போவோம், எங்களோட கருத்தாக நாங்க மாற்றிக்கொள்றோம். இப்படி ஒரு திறந்த புத்தகமாகத்தான் நம்முடைய ஜமாத்தை நாம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கிற நேரத்தில் தாய்களுக்கு மாற்று கருத்து வர முடியாது, ஆய்வு செய்ய முடியாது, சுதந்திரத்தை கொடுக்கல, இப்படி என்ன செய்றீங்க நீங்க? ஒரு அபாண்டத்தை அவதூறு என்ன செய்றீங்க இந்த இடத்துல வந்து நீங்க சுமத்தி கொண்டிருக்கிறீங்க. அடுத்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, பிஜே தான் ஜமாத்து, பிஜே தான் டிஎன்டிஜே, டிஎன்டிஜே தான் பிஜே. இப்படி என்ன செய்றீங்க நீங்க வந்து பிஜே வந்து பேசிக்கொண்டிருக்கிறீங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம தக்லீத்வாதி என்பதை நீங்க நிரூபிங்க. நாங்க எப்படி பிஜே தக்லீத் பண்ணோம், எந்த அடிப்படையில் வந்து பிஜே சொன்னாதான் மார்க்கம் நாங்கள் ஏற்றிருக்கிறோம், இதை நிரூபிங்கன்னு தானே உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஆதாரத்தை வைக்கிறது இல்லை, பிஜே தான் டிஎன்டிஜே, டிஎன்டிஜே தான் பிஜே, இப்படி சொன்னா மட்டும் தக்லீத்வாதியாக மாறுவோமா? என்னங்க ஆதாரம், என்ன உளறி கொண்டிருக்கிறீங்க? அசத்தியத்துக்கு வாதிட வந்தால் அல்லாஹ் இப்படித்தான் நாவு தடமாற செய்வான். இதான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்து சகோதரர்களே, நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் குர்ஆனுக்கு சுன்னாவுக்கு மாற்றமாக செய்தால் அதையே எடுத்து நடக்கக்கூடாது, பின்பற்றக்கூடாது என்று ஆணித்தரமாக இந்த மனித சமூகத்துக்கு நாங்க தான் மிக தெளிவாக பகிரங்கமாக சொல்றோம். அப்படி சொல்ற நாங்க பிஜே பின்பற்றுவோமா? பிஜே யாரு? அல்லாஹ்வா ரசூலா? நாங்க பிஜே பின்பற்றுவதற்கு அவர் ஒரு மனிதர். அவர் குர்ஆன் சுன்னாவுக்கு நேர்பாடாக அவருடைய செய்திகள் இருந்தால் குர்ஆன் சுன்னாவை சொன்னா எடுப்போம், குர்ஆன் சுன்னாவை இல்லையா தூக்கி வீசுவோம். பிஜே தர்காவுக்கு போக சொன்னா நம்ம தர்காவுக்கு போயிருவோமா? பிஜே வந்து வேற மாற்ற மார்க்கத்துக்கு முரணான சொன்னா நாங்க கேட்டுருவோமா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அப்ப ஒரு கிணத்து தவளையாக கிணத்துக்குள்ள இருந்து கொண்டிருக்காம வெளி உலகத்தில் என்ன நடக்குது, எங்களோட நிலைப்பாடு என்ன, நாங்க எப்படி பயணிக்கிறோம், எங்களோட ஆய்வு முறை என்ன, எங்களோட தாய்களுக்கு நாங்க கொடுத்துற சுதந்திரம் என்ன, ஒன்னாவதே தெரிஞ்சுக்கங்க. ஆலிம்சா தெரிஞ்சிட்டு பேசுங்க. இது ஒண்ணுமே தெரியாம ஏதாவது உட்டடிச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு விவாதத்துக்கு வர்றது, இங்க இறுக்கி பிடிச்சதோட அப்படியே பெட்டி பாம்பாக அடங்கி போறாரு. வெளியில என்னமோ ஆவுன்னு பேசினாரு, இங்க பெட்டி பாம்பாக அடங்கி போறாரு. பிஜே பிஜே பிஜே, இதுக்கு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொன்னாக்கும் நன்மை கிடைச்சிட்டு போயிடும். அடுத்த சகோதரர்களே, சாலிம் ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமான இந்த செய்தி தலைப்புக்கு அப்பாற்பட்டது. இது பேசுவதற்கு வேண்டுமானா நீங்க என்ன செய்யுங்க, வேறு தலைப்பை போடுங்க. இந்த தலைப்புல வந்து சாலிம் ரலியல்லாஹுடைய செய்தியை சரியா பிள்ளையாண்டில உங்கள்கிட்ட நாங்க கேட்கிறோம். என்ன கேட்கிறோம் என்பதை முதல் நீங்க விளங்கி பேசுங்க. நாங்க என்ன சொல்றோம் என்பதை புரியாம நீங்க உங்க பாட்டுக்கு சகட்டி மேனிக்கு என்னமோ சொல்லிட்டு போறீங்க. முன்னாடி கூட உங்களுக்கு சொன்ன செய்திதான், குகைதையானே மல்ல பொல் மாதிரி எங்க போறீங்கன்னு கேட்டா பையில தேங்கான்னு சொல்ற மாதிரி தான் உங்களோட வாதங்களும் உங்களோட பேச்சுக்களும் இருக்கின்றது. சாலிம் ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமாக இட்டுக்கட்டப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியுடைய அறிவிப்பாளர்கள் நல்லவர்களாக இருக்கிறாங்க. அதனால இந்த செய்தியை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? இமாம்கள் மீது குருட்டு பக்தி வச்சிருக்கிற இதைத்தான் உங்கள்கிட்ட கேட்கிறோம். குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிற இதை கூட என்ன பிஜே சொன்னதனால இவங்க என்ன செய்யறாங்க, இந்த ஹதீஸை மறுக்கிறாங்க. நாங்க சொன்னோமா? எங்கேயாவது சொன்னோமா? சாலிம் ரலியல்லாஹு அவர்களுடைய இந்த பால்குடி செய்தியை நாங்கள் இது இட்டுக்கட்டப்பட்டது குர்ஆனுக்கு முரண், நபிகள் நாயகம் இப்படி பேசவில்லை என்று பிரச்சாரம் செய்யற இடத்துல இந்த இடத்துல உங்களுக்கு எடுத்து வச்சோம். இந்த இடத்துலயாக இருக்கலாம், வெளியில பேசுற சந்தர்ப்பங்களாக இருக்கலாம். மக்களே, இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண், ஆதாரம் என்ன தெரியுமா? பிஜே சொல்லிவிட்டார். ஆதாரம் என்ன தெரியுமா? டிஎன்டிஜே மறுத்து. இப்படி சொன்னோமா? இப்படி சொன்ன எடுத்து வைங்க. எத்தனை வசனத்தை அடிக்கினேன், எத்தனை ஹதீஸை சொன்னேன். நபிகள் நாயகத்தை குறித்து அல்லாஹ்வின் தூதரின் அன்பு மனைவி அன்னை ஆயிஷா சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சனா இல்லையா? வசனங்களை எடுத்து நிரூபிச்சனா இல்லையா? பிஜே சொன்னதான் நாங்கள் மறுத்தோமா? இவ்வளவு வசனங்களை அடுக்கி இருக்கிறோம். இது ஒன்றும் மண்டையில ஏறுதில்லை, மரமண்டையில ஒண்ணுமே ஏறுதில்லை. இதனால என்ன செய்யறாரு, இப்படி வந்து உளறி கொண்டிருக்கிறார்.
இங்க வந்து நம்மளோட விவாதிக்க வந்து இருக்கக்கூடிய இந்த இடத்திலேயே லட்சணை இப்படி இருக்குது, இதுல வேற பிஜே வேணுமாம். அதான் ஒருத்தனுக்கு கூரையில் ஏறி புறா பிடிக்க தெரியாதாம், வானத்தில் ஏறி புறா பிடிக்க போறாராம். அது மாதிரி இருக்குது. இங்க வச்சிருக்கக்கூடிய வாதங்களுக்கே பதில் சொல்ல முடியாம திக்கு முக்காடாவி அப்படியே பெட்டிப்பாங்க அடங்கி இருக்கிறாரு. இதுல பிஜே தாங்க சும்மா சீனை போட்டு காட்டி கொண்டு இருக்கிறாரு. அடுத்து மக்களே என்ன சொன்னார் சொன்னா, மிம்பர் மேடையில கூட இந்த அவதூறு இவர் சொல்லி இருந்தாரு. இந்த இடத்துல வந்து அவதூறு சொல்றாரு. இவங்க குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு விளக்கத்தை வந்து எங்க தெரியுமா போய் பார்ப்பாங்க, பிஜேன்னு விளக்கம் சொல்லி இருக்கிறாரு, பிஜேன்னு எழுதி இருக்கிறாரு. இந்த ஹதீஸுக்கு பிஜே சொன்ன விளக்கம் என்ன, இந்த ஹதீஸுக்கு இந்த வசனத்துக்கு பிஜே சொன்ன விளக்கம் என்ன, இதைத்தான் போய் பார்ப்பாங்க. இதை நிரூபிக்காம இந்த இடத்தை விட்டு நீங்க போக விட மாட்டோம் உங்களை. அல்லது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, நீங்க அவதூறு மன்னன் என்பதை வண்டியாக நிரூபிக்கிறோம். இந்த ஒவ்வொரு அவதூறுக்கு நீங்க என்ன செய்யணும், பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப இவ்வளவு கேட்டிருக்கிறோம், எவ்வளவு செய்திகளை உங்களுக்கு நாங்க எடுத்து முன் வச்சிருக்கிறோம். அடுத்து இந்த அறிவிப்பாளர் ரீதியாக கேட்கிற இடத்துல அது மார்க்கமா? மார்க்கம் தானே. ஒரு ஹதீஸ் சஹீஹா பிழையா, இந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டதா இல்லையா, குர்ஆனுக்கு முரணா இல்லையா என்பதை எடை போடுவதற்கு தானே அறிவிப்பாளர் இருக்கிறாங்க. அது மார்க்கம் இல்லை. அப்ப நீங்க இந்த லட்சணத்துல ஹதீஸ்களை படிச்சிருக்கிறீங்களா? மதரசாவில் 7 ஆண்டுகள் நீங்கள் படிச்சீங்களா அல்லது வேற ஏதாவது செஞ்சீங்களான்னு சந்தேகமா தான் இருக்குது. என்ன அறிவிப்பாளர் வரிசையை கேட்டா அது மார்க்கமா? சகலாவுடைய செய்திக்கும் இந்த தலைப்புக்கு என்ன சம்பந்தம்? அதை வச்சுதான் நீங்க தக்லீத்வாதியை நாங்க நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப கேட்ட கேள்விகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க, இந்த இடத்துல பதில் சொல்லுங்க. எத்தனை கேள்விகளை நாங்க உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறோம், அந்த எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. அறிவிப்பாளர்கள் நல்லவர்கள் என்று சொன்னா அவங்கள்ட்ட தவறே வராத நீங்க சொல்றீங்களா? தவறை நிரூபிச்சுட்டு கேட்கிறோம். இது தவறு வந்திருக்கு, சாம்பிள் எடுத்து போட்டோம், ஒண்ணுதான் போட்டு இருக்கிறோம். இந்த ஒண்ணுக்கு இவ்வளவு ஆட்டம் காணுது என்று சொன்னா இன்னும் வண்டியா இருக்கு, எடுத்து போட்டா. அன்பார்ந்த சகோதரர்களே, கேள்வி கேட்டாங்களாம், பதில் சொல்லலையாம். சஹலா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட செய்தியை சொல்ற நேரம் அதில் நான் தக்லீத் பண்ணுறதாக என் மீது குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். குற்றம் சுமத்துகின்ற பொழுது ஆதாரத்தை வச்சுத்தான் என்ன செய்யணும், அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டும். அப்போ எந்த ஆதாரமும் இதுவரைக்கும் அவங்க முன்வைக்கல. நஸ்ரி தக்லீத்வாதி என்றதுக்கு வந்து எந்த ஆதாரமே என்ன முன்வைக்கல. சஹலா ரலியல்லாஹு அன்ஹா செய்தியை எடுத்துக்கொண்டு என்னமோ சுற்றி கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆரம்பமாக போட்ட வீடியோ பிஜே சொன்னது 90% அப்படித்தான் இருப்பாங்க, தக்லீத்வாதிகளாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஹிஷாமுடைய சௌர் ஹிஷாம் சொல்கிற நேரம் அதை நாங்கள் பின்னாடி சொல்லுவோம்னு சொன்னாங்க, சரிதானே? அந்த செய்திக்கு வந்து உருப்படியாக ஒரு பதிலும் வரல. அதே போல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் நஸ்ரி என்ன சொன்னாம், அறிஞர்கள் தவறே விட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதாக என் மீது அவதூறை சொல்லியிருக்க. அறிஞர்கள் வந்து அதாவது அறிஞர்கள் தவறே விட மாட்டார்கள். அப்போ நான் அதுக்கு பதில சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னு சொன்னால், நான் ஒப்பந்தத்திலே என்கிட்ட ஹிஷாம் பிரதர் அந்த கேள்வியை கேட்டு அதுக்கு நான் பதில் சொல்கிற நேரம் அவங்களும் வந்து பிளவிடுவான். குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாக எவங்க சொன்னாலும், குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாக எவங்க சொன்னாலும், அது இமாம் புகாரியோ இமாம் முஸ்லியோ அல்லது எந்த அறிஞராக இருந்தாலும், அறிவிப்பாளர்களோ யார் சொன்னாலும் என்னது, தவறாக இருந்தால் தவறு நிரூபிக்கப்பட வேண்டும். எதன் அடிப்படையில்? குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இது தவறு, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இது தவறு என்று மார்க்க சட்டமாக இருக்கின்ற பொழுது குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே தவறு நிரூபிக்கப்பட வேண்டும். தவறே செய்யாத, தவறு ஒன்று நடக்கல, சும்மா ஒரு இங்க நடந்திருக்கும், இங்க தவறு விட்டு இருக்கலாம், இது தவறு அப்படின்னு சொல்லி கற்பனையில் சொல்றது வந்து அது வந்து என்னது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தவறாக இதை நிரூபிச்சீங்கன்னு சொன்னால், எந்த ஒரு இமாம் சொல்றதாக இருந்தாலும், இமாம்கள் சொல்ற, அறிஞர்கள் சொல்ற இது தவறு, இது பாருங்க என்று சொல்லி நீங்க சொல்லி அதை வந்து நான் என்னது இது வந்து தவறில்லை அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தியை நீங்க காட்டுங்க. நஸ்ரி தக்லீத்வாதி என்றதுக்கு நீங்க இன்னும் ஒரு சான்று கூட வைக்கல. வாதத்தின் விவாதத்தின் தலையங்கத்தில் அரைவாசி அப்படியே நிக்குது, சரிதானே? அதே போல இவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தை பார்ப்போம். என்னுடைய ஆடியோ சப்ஜெக்ட் ஒன்று போட்டிக்கிறாங்க. அந்த ஆடியோவை போடுகின்ற பொழுதே என்ன சொல்லி போட்டாங்கன்னா, நாங்கள் மட்டுமல்ல, நஸ்ரி மௌலவி அவரும் சொல்றாரு, மக்களை வந்து என்னது
மக்களை குழப்பக்கூடாது, அதே மாதிரி ஒரே கருத்தை தான் சொல்லணும். நீங்க நல்லா கேளுங்க, ஒரே கருத்தை தான் சொல்லணும் என்று, ஒரே கருத்து, ரெண்டு கருத்தை சொல்லி மக்களை குழப்பக்கூடாது என்று நாங்க மட்டும் சொல்லல, நஸ்ரி மௌலவி தான் சொல்றாரு என்று தான் அந்த ஆடியோ போட்டாங்க. சரிதானே? அந்த ஆடியோலே வருது, அந்த ஆடியோலே வருது. இந்த இன்டர்நேஷனல் பிறை, லோக்கல் பிறை என்று வருகின்ற பொழுது அரஃபாவுடைய அந்த நாளை தீர்மானிக்கிற நேரத்தில் கருத்துக்கள் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, எந்த கருத்தை சொன்னாலும் சொல்றதுக்கு சஹீஹான ஹதீஸ ஆதாரமா காட்டுங்க என்று சொல்லிட்டு, இது இஜ்திஹாதுக்கு உட்பட்டது. இஜ்திஹாதுன்னு சொன்னா என்னது? ரெண்டு கருத்து வரும். இஜ்திஹாதுன்னு சொன்னா ரெண்டு கருத்து வரும். அப்ப நாங்க சரியா காண்றது என்னன்னு சொன்னா, இந்த பிறை 9 தான் அரஃபா நோன்பு நோக்க வேண்டும். சரிதானே? இது நாங்க சரியா காண்றது. அதே நேரம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இல்ல உலகத்துல எங்க சரி பிறை 9 இருந்தா அந்த பிறை 9 அதுல தான் என்ன செய்ய இன்டர்நேஷனல் முறைப்படி நோன்பு நோக்க வேண்டும் அப்படி என்று சொல்றீங்க. அது இஜ்திஹாத் தான் அப்படி என்று சொல்லிவிட்டு, அந்த ரெண்டு கருத்தை நான் என்ன சொல்றேன், இந்த ரெண்டு கருத்து வரக்கூடாது என்ன சொல்றேன்னா, நான் தெளிவா சொல்றேன், உங்களது சரியா இருந்தா உங்களுக்கு 2 கூலி, எங்கடது சரியா இருந்தா எங்களுக்கு 2 கூலி, பிழையா இருந்தா கூட எங்களுக்கு ஒரு கூலி, உங்களோட நிலைப்பாடு பிழையா இருந்தா கூட உங்களுக்கு ஒரு கூலி. இது ரெண்டு கருத்து இருக்குதா இல்ல ஒரு கருத்தை தான் சொல்லணும்னு சொன்னேன். அந்த ஆடியோவிலே இவங்களோட குற்றச்சாட்டுக்கு பதில் இருக்குது. சரிதானே? நான் எங்கேயுமே ஒரு கருத்தை தான் சொல்லணும், ரெண்டு கருத்து வந்தா அது அப்படி வரக்கூடாது அப்படின்னு நான் சொன்னதா தான் சொல்லுவேன். பாருங்க, ஆரம்பத்திலிருந்தே அவதூறத்தானே சொல்லி கொண்டிருக்கிறீங்க, ஆரம்பத்திலிருந்தே பொய்யத்தானே சொல்லிக்கிறீங்க. இஜ்திஹாத் என்றாலே ரெண்டு கருத்து தானே, இஜ்திஹாத் என்றாலே ரெண்டு கருத்து தானே. அப்ப நான் என்ன சொல்றேன் என்றத கூட ஒழுங்கா பார்க்காம இந்த கடைசி துண்டு மக்களை குழப்பாதீங்க, எப்படி சொன்னா மக்களை மனசை குழப்பாதீங்க என்று சொன்னது, ஒரு கருத்தை தான் சொல்லணும், ரெண்டு கருத்தை சொல்லி மக்களை குழப்பாதீங்க என்று நான் சொல்லாத ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றாங்க. ஹதீஸ்ல எப்படி ஹதீஸ்ல வராத வார்த்தையை சேர்த்து சொல்லுவாங்களோ அது மாதிரி நான் சொல்லாத வார்த்தையை நான் சொன்னதா சேர்த்து சொல்றாங்க. இதுல இவங்க பெரிய விற்பனர்கள். சரிதானே? சொல்லாதத சேர்த்து சொல்றதுல இவங்கள மாதிரி உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு சொல்லாத வார்த்தைகளை ஹதீஸ்லயே இட்டு கட்டி தான் சொல்றாங்க. அதே போல அந்த நான் சொன்னேன் ஒரே கருத்து இருக்கலாம். சரிதானே? இப்ப நான் அதை நிரூபிக்கிறேன். ஒரே கருத்து இருக்கலாம், ஆனா ஒரு கருத்து தான், இந்த கருத்தை தான் சொல்லணும், வேற கருத்தை சொல்லக்கூடாது என்று நான் சொன்னதுக்கு கிண்டல் அடிக்கிறார். எப்படி? அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தானாம். சரிதானே? இப்படி நான் சொன்னேனா? இல்ல, ஒரே கருத்து இருக்கலாம், ஒரு கருத்து சொல்லலாம், அதுல தவறு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு கொள்றது இல்லையே, புரிய தெரியாதே. சரிதானே? என்ன சொல்லணும்டா, நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு கருத்தை சொல்லலாம், சரி, அது தவறு இல்லை, அது தக்லீத் இல்லை. ஆனா ஒரு கருத்தை தான் சொல்ல வேண்டும் என்பது தக்லீத். அது எப்படி நான் சொல்றேன்? இப்ப பாருங்க, நான் லோக்கல் போறேன், அவங்க சொன்னதையே நான் சொல்றேன். நான் இன்டர்நேஷனல் போறே இல்லை, லோக்கல் போறையே சரி காண்றவன். SLTJ ஜமாத்தும் என்னது லோக்கல் போறையே தான் சரி காண்ற. நாங்க 2 பேரும் ஒரு கருத்து, தக்லீதா இது? நான் இதை ரசான் பிரதரை நான் தக்லீத் பண்றேனா? நான் SLTJ தக்லீத் பண்றேனா? இல்ல, ஒரு கருத்து தான். உங்களுக்கு விளங்கிச்சா? ஒரே கருத்து. நானும் லோக்கல் போறேன், இந்த SLTJ லோக்கல் போறேன், ஒரு கருத்தை சொல்லலாம், தக்லீத் இல்லது. ஆனா நாம் அவனே நஸ்ரி மௌலவி SLTJ எதை சொல்றோம் அதை மட்டும் தான் நீ சொல்லணும், எங்கட ஜமாத் என்ன சொல்லுதோ அதான் நீ சொல்லணும் என்று சொன்னீங்கன்னா அது தக்லீத். விளையிச்சா? இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இந்த சூரிய ஹதீஸை மறுக்கணும், சலலி ஹதீஸை மறுக்கணும், இந்த ஹதீஸில் மறுக்கணும் அப்படி என்று சொல்றாங்க தானே. இதுல நான் வேற கருத்து, அவங்க வேற கருத்து. இது போல இன்னும் பல விஷயங்களை நான் வேற கருத்து, அவங்க வேற கருத்து இருக்கலாம். இது மாதிரி காட்டுங்களே. இப்ப நான் SLTJ காட்டின மாதிரி எதுல ஒரு கருத்து எதுல வேற கருத்து காட்டணும் தானே. நீங்களும் காட்டுங்க. எங்களுக்கு PJயோட இது ஒரு கருத்து, சரிதானே, PJயோட இது வேற கருத்து காட்டுங்க, விஷயம் முடிஞ்சு காட்டுங்க. அதே போல என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு விஷயம், இந்த அறிவிப்பாளர்களை பார்க்கறது மார்க்கம் இல்லை என்று நான் சொன்னேன். சுப்ஹானல்லாஹ், அவங்க சொன்னானே, சுப்ஹானல்லாஹ் சொன்னா என்னது நன்மை கிடைக்கும், சுப்ஹானல்லாஹ், சரிதானே. மார்க்கமா? நான் அப்படி கேட்கல, கேட்ட கேள்வியை திருப்பி போட்டு பாருங்க. என்ன கேட்டேன்டா,
அறிவிப்பாளரை இடை போடுவதை வைத்து சரியா தக்லீத் என்று சொல்லலாமா? எனக்கு சொல்றாங்க, இவன் நாங்க கேட்டதை புரியல, தூங்குறாங்களா நல்லா நீங்க என்ன பார்த்து கொண்டிருக்கிறீங்க சரிதானே? நான் தூங்கவே இல்லை, தூங்காத ஒருவரை தூங்குறேன்னு சொல்றேன் சரிதானே? தூங்காத ஒருவரை தூங்குறேன்னு சொல்றேன், தூங்கி கொண்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. அன்பாஸ் அவர்களே, இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நானும் திருப்பி கேட்க வேண்டிய நிலைமை. இப்ப நீங்க தூங்குறீங்களான்னு நீங்க தூங்குறதோ தெரியாது சரிதானே? கொஞ்சம் செக் பண்ணுங்க, ஏன்னா எனக்கு அவரை நான் அடிக்கடி பார்க்கல சரியா? தூங்குறேன்னா சொல்லுங்க. அப்ப என்னண்டா, நான் கேட்ட கேள்வி அறிவிப்பாளர் வரிசையை ஆய்வு செய்யறது மார்க்கமா இல்லையான்றதல்ல. திருப்பி சொல்றேன், அறிவிப்பாளர்களை இடை போடுவதை வைத்து தக்லீத் என்று சொல்லலாமா? அதுக்கு தான் ஆதாரம் கேட்கிறேன், அதைத்தான் சொல்றேன். என்ன கேள்வி என்று விளங்காமல் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இவங்க ஏற்கனவே குர்ஆன் சுன்னால இல்லாதத சரிதானே, குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்கள்ல இல்லாதத எவர் சொன்னாலும் நாங்க தூக்கி எறிவோம் சரியா? பிஜே என்ன பிஜே நபியா, பிஜே எங்களுக்கு கடவுளா அப்படின்னு கேட்டு பிஜே சொன்னாலும் என்ன செய்வோம், நாங்க தூக்கி வீசுவோம். அப்ப பிஜே இவ்வளவு காலமும் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக ஒன்றை கூட சொல்லலையா? சொல்ற நேரம் இது குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாகத்தான் சொல்லியிருக்கிறாருன்னு நீங்க உங்களோட அலசி பார்க்கறதுல, நியாயத்தை உணர்றதுல தேடி கண்டுபிடிச்சு சரி தூக்கி வீசின ஒண்ண காட்டுங்களே. தூக்கி வீசியாச்சு, எப்படி தூக்கி எறிஞ்சாச்சு, பிஜே சொன்னாலும் தூக்கி எறிஞ்சாச்சு அப்படி என்று ஒன்றை காட்டுங்க. அதுல நீங்க என்ன செய்யணும்னா, பிஜே வேற கருத்து, நாங்க வேற கருத்து. நீங்க பிஜே கிட்ட கொண்டு போய் காட்டி, அண்ணன் அவர்களே நாங்க எங்கட இப்படி ஒன்று ஒரு ஈக்குது, இது எங்களுக்கு சரி மாறி படுது, இந்த கருத்து எங்களுக்கு சரி மாறி படுது இப்படின்னு காட்டி அவர் அங்கீகரிச்சதுக்கு பிறகு ஆமா நீங்க சொல்றது சரி மாறி தான் படுது அப்படின்னு சொன்னது பிறகு அவர் அப்ரூவல் பண்ணது பிறகு அங்கீகாரம் இருந்த பிறகு ரைட் பிஜே அப்படின்னு சொல்லி இல்லாம பிஜே வேற கருத்து, நீங்க வேற கருத்து. நான் எப்படி சொன்னேன் ஏற்கனவே, நானும் நீங்களும் என்னது லோக்கல் பிறையில ஒரே கருத்து, இன்னும் வேற வேற கருத்துல பல விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி ஒன்றை காட்டுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதே மாதிரி தாய்மார்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு நான் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறேன். அதுக்கு இங்க அதுக்கு ஆதாரம் காட்டாம என்ன செய்யுங்க, நாங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு சரிதானே? ஜமாத்துக்கு மாற்றமாக உங்களோட உலமாக்கல்ல யார் ஒரு கருத்தை சொல்லிக்கிறான், ஜமாத்துட கருத்துக்கு மாற்றமாக, ஜமாத்துடைய நிலைப்பாட்டுக்கு, ஜமாத்துடைய கொள்கைக்கு மாற்றமாக உங்களோட ஜமாத்துல உள்ள தாயிகள் யார் ஒருவரை காட்டுங்க, ஒரு கருத்தை காட்டுங்க. இவங்க என்னது ஜமாத்துடைய கருத்து நிலைப்பாடு இதுவாக இருக்கிறது. உதாரணத்துக்கு லோக்கல் புறையாக இருக்குது, அது போட்டதால அதை எடுப்போம் சரிதானே? ஜமாத்துடைய நிலைப்பாடு லோக்கல் புறையாக இருக்கிறது. ஆனா எங்களோட தாயிகள்ல உதாரணத்துக்கு தர்கா டவுன் பிரான்ச் உதாரணத்துக்கு தானே, தர்கா டவுன் பிரான்ச் இன்டர்நேஷனல் போற நாங்க அவங்களுக்கு அனுமதிச்சுக்கிறோம் சரி. இப்போ என்னது ஹஜ்ஜி பெருநாளும் வருது, நீங்கள் நிரூபித்து காட்டுங்க, உங்களுக்கு சந்தர்ப்பமும் இருக்குது. என்னண்டா நாங்கள் அதாவது லோக்கல் புறையாக இருக்கிறோம், நீங்கள் இன்டர்நேஷனல் புறையாக இருந்து கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லுங்க. இல்லாட்டி மவனை இன்டர்நேஷனல் போனால் உங்களோட கிளையே நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் ரத்து செஞ்சுடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? ரத்து செஞ்சுக்கிறீங்களா அல்லது நீங்க என்ன சேர்த்து வச்சு கொள்றீங்களா? இப்படி என்றது நீங்க ஒரே கருத்து, நீங்க சொன்னது தான் சொல்லணும், சொல்லக்கூடாது என்றது உங்களோட கொள்கை நிலைப்பாடாக இருக்கிறது. மக்கள் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, வேதாளம் முருங்கை மரம் ஏற ஆரம்பிச்சுட்டு என்ன பேசுகிறோம் என்பதை கூட தெரியாமல் உளறி கொட்டி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ சர்வதேச பிறை விஷயத்தில் என்ன செய்கிறாங்க, உளர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாம் என்று சொன்னால் சர்வதேச பிறை வழிகேடு என்ன செஞ்சிருவோம், தெளிவாக டிக்ளேர் பண்ணி மக்களுக்கு சொல்லுவோம். காரணம், சர்வதேச பிறை சரி என்பதற்கு குர்ஆனிலோ ஹதீஸிலோ எந்த ஆதாரமும் இல்லை. எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய நஸ்ரி அவங்களும் என்ன சொன்னாங்க, ஆடியோ நீங்க கேட்டீங்க, சர்வதேச பிறை சரி என்பதற்கு ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. கேட்டாரா இல்லையா? ஏன் வழிகேடு என்று சொல்ல முடியாதுன்றா கூட்டணி தேவைப்படுது. அங்க கூட்டணி இருக்குதா இல்லையா? கூட்டணியில சர்வதேச பிறை ஆதரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, லோக்கல் பிறையும் இருக்குது. நீ சொல்றதும் சரி, நான் சொல்றதும் சரி, நீ அப்படி இருந்துக்க, நான் இப்படி இருந்துக்கிற,
இப்படி என்று இருக்கிறதுனால அந்த கூட்டணி அவசியம் என்பதனால வழிகேடன் என்ன செய்ய முடியாது, அடித்து தெளிவாக சொல்ல முடியாது. ஆனா மனதுக்குள்ள என்ன இருக்குது, சர்வதேச பிறைக்கு இந்த ஆதாரம் இல்லை என்பது தெளிவாக அவர் புரிஞ்சிருக்கிறாரு. அப்போ அதனால தான் என்ன செய்யறாரு, மக்களுக்கு சொல்றாரு உள்ளத்தை குழப்பிடவானா. இறுதியாக கேட்டீங்க நீங்க, அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஆமீன் விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். ஆமீன் விஷயத்தை சொல்ற நேரத்தில் அது அவங்க தானே சொன்னாங்க, அதனால நான் இப்படி தக்லீத்வாதியா மாறிட்டேன் இப்படின்னு கேட்கிறாரே தவிர ஆமீன் சொல்வது வழிகேடு, அது பிதத்து, நரகளை கொண்டு போய் விட்டுரும் இப்படின்னு சொல்ல முடிஞ்சிருச்சா? சொல்ல முடியாது. நாம நம்ம மக்களாக இருந்தாலும் தவறு செஞ்சா தவறு என்று அடித்து சொல்லுவோம். சத்தியத்தில் இருக்கக்கூடியவனுக்கு சொல்ல முடியும், அசத்தியத்தில் இருக்கிறவனுக்கு தான் மக்களை காப்பாற்றணும், கூட்டணியை காப்பாற்றணும் அப்படி என்று இதில் என்ன செய்ய மாட்டான், அவனால சொல்ல முடியாது, தட்டு தர மாறிக்கொண்டிருப்பான். இதை நீங்க என்ன செய்யுங்க, கவனித்துக் கொள்ளுங்க. அடுத்து என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, இந்த சாலிம் அவங்களோட அந்த ஹதீஸ்ல வந்து நான் இமாம்களை தக்லீது பண்ணுவதற்கு வந்து ஆதாரத்தை காட்டுங்க ஆதாரத்தை காட்டுங்க நான் கேட்டுட்டே இருக்கிறேனே, எங்க ஆதாரம், இப்படி நம்ம ஒரு பூதாகரமான விஷயம் மாதிரி எடுத்து வைக்கிறாரு. ஆலிம் சொன்ன விளங்கிக்கங்க, ஒரு விஷயத்துக்கு வந்து ஒருவன் ஒன்றை ஏற்றுக்கொள்வதை தாண்டிய மிகப்பெரிய ஆதாரம் இருக்காது. இப்ப நான் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கேன்னு வைங்க, நான் ஏற்றுக்கொண்டிருப்பது தான் அதற்கு ஆதாரம். அப்ப இந்த சாலிம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் சம்பந்தமாக அதை சரியாண்டு நீங்க ஏற்றுக்கொள்வதாக நீங்க இந்த இடத்துல உங்க நாவால் நீங்க சொன்னீங்க. அப்ப இதை தாண்டி ஒரு ஆதாரம் தேவையா? அப்ப நீங்க எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்றீங்க? இமாம்கள் சொன்னதுனால ஏத்துக்கிறீங்க. நாங்க அந்த செய்தி தவறு என்று எவ்வளவு அடுக்கடுக்கான சான்றுகளை வச்சோம். அதுக்கு என்ன சொன்னீங்க, பிஜே மறுத்ததால நீங்க மறுத்தீங்கன்னு சொன்னீங்க. பிஜே மறுத்ததுனால மறுக்கல்ல, இவ்வளவு வசனங்கள் இவ்வளவு செய்திகள் இதற்கு மாற்றமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான சான்றுகளை முன் வச்சோம். அந்த எந்த சான்றையும் நீங்க காது கொடுத்து கேட்கல, கேட்காம இருந்துட்டு திரும்ப தூங்கிட்டு தூங்காத மாதிரி நடிக்கிறாரு. அதுக்கு என்ன சொல்றாரு, நான் முழிச்சிட்டு தான் இருக்கிறேன். நீங்க முழிச்சிட்டு தான் இருக்கிறீங்க, உங்களோட உள்ளம் தூங்கிட்டு இருக்குது. அதைத்தான் நாங்க சொல்றோம். வெளிப்பார்வை என்ன செய்றீங்க, நான் முழிச்சிட்டு தான் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த டான்ஸ் ஆடிட்டு என்ன செய்றீங்க, இப்படி ஒரு ஆக்டிங் போடுறீங்க. ஆனா உங்களோட உள்ளம் என்ன செய்யுது, தூங்கிட்டு இருக்குது, செத்து போய் இருக்கின்றது. அதனால தான் எதுவுமே அந்த உள்ளத்துக்குள்ள போய் நுழையுது இல்ல. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து இஜ்திகாத் விஷயத்தை என்ன செய்யறாரு, எடுத்து முன் வச்சாரு. பிறை விஷயத்தில் வந்து ரெண்டு கருத்து நான் சொல்லித்தானே இருக்கிறேன், அது இஜ்திகாத் சம்பந்தமான அம்சம் அப்படின்றாரு. புகாரில் எங்களுக்கு பார்க்கலாம் 7352 இலக்கத்தில் அந்த செய்தி இடம்பெறுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஹகமல் ஹாக்கிமு ஃபஜ்தஹத சும்ம அஸாப ஃபலஹு அஜ்ரான். ஒரு ஆய்வாளர் ஒரு விஷயத்துக்காக வேண்டி ஒரு தீர்ப்பு கொடுப்பதற்காக வேண்டி முயற்சி செய்கிறாரு, ஆய்வு மேற்கொள்றாரு. அவர் சரியான தீர்ப்பை பெற்றுக்கொண்டு விட்டார் என்று சொன்னால் ஃபலஹு அஜ்ரான், அவருக்கு 2 கூலி இருக்கின்றது. வைதா ஹக்கம ஃபஜ்தஹத, இன்னொருவர் என்ன செய்கிறார், தீர்ப்பு சொல்வதற்காக வேண்டி அவர் முயற்சி செய்தாரு, ஆய்வு செய்கிறாரு. சும்மா அஹ்தா, அவர் தவறிக்கிறார், ஃபலஹு அஜ்ருன், அவருக்கு ஒரு கூலி. இப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த செய்தியில என்ன சொல்லப்படுது, 2 கருத்து வரலாம் என்று இருக்குது. 2 கருத்து வந்துதான் ஆகணும் என்றும் இல்லை. அந்த 2 கருத்தையும் 2 சாரார் பின்பற்ற வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில சொன்னாங்களா? நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, ஒருத்தர் ஆய்வு செய்யறாரு, அல்லாஹ் ஒருவனா 2 பேரா, ஒருவன் ஆய்வுல வருது அல்லாஹ் ஒருவன் என்று, இன்னொருத்தன் அல்லாஹ் 2 எடுக்கிறான், அதுவும் சரி. ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க, மறுமையில தான் வந்து அதற்கு கூலி கிடைக்கும், சரியா தவறாண்டு மறுமையில விளங்கும் என்று சொல்றீங்க. அப்ப அனைத்து வழிகேடர்களையும் ஆதரிக்க வேண்டி வருமா இல்லையா? அப்துல்லா ஜமால் என்ற தப்லீக் ஜமாத் கபர் வணக்கத்தை வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஷேக் அப்துல்லா ஜமாலி, அவனும் என்னதான் சொல்றான், தன்னுடைய கபர் வணக்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தை முன்னிலைப்படுத்துகிறானா இல்லையா? முன்னிலைப்படுத்தி ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அவனும் என்ன செய்கிறான், கபர் வணக்கம் கூடும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அப்ப நீங்க என்ன சொல்லணும், ஆய்வு செஞ்சு முடிவெடுத்தாரே, இந்த முடிவு சரி, தவறான முடிவுதான், தவறான முடிவாக இருந்தாலும் கபர் வணங்கலாம், கபர் வணக்கத்தை மக்களுக்கு ஆதரிக்கலாம், அது மறுமையில தான் தெரிய வரும், இப்படி சொல்ல வர்றீங்களா? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியே உங்களால் அதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியல. உங்களை சுத்தி இருக்கக்கூடியவர்களையும் உங்களுடைய மக்களையும் காப்பாற்றுவதற்காக வேண்டி அசத்தியத்தில் நீங்க என்ன செய்றீங்க, வாதிட்டு கொண்டிருக்கிறீங்க என்பதை தெளிவாக புரிந்துகோங்க. அடுத்து என்ன கேட்கிறாரு, உங்களோட 100 பிரான்ச் இருக்குன்னு சொல்றீங்களே, தர்கா டவுன்ல ஒரு பிரான்ச் இருக்குது, பிற விஷயத்தில் வந்து உங்கள்கிட்ட தானே 2 கருத்து இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, ஹஜ்ஜி பெருநாள் முன்னாடி வருது,
ஹஜ்ஜி பெருநாள் என்ன செய்யுங்க, அந்த தர்கா டவுன் பிரான்ச்சில் சர்வதேச பிறையின் அடிப்படையில் பெருநாள் தொழுகையை தொழுவதற்கு நீங்க அனுமதி கொடுங்க. இது என்ன வாதம்? ஒரு கூறுகட்டத்தனமான வாதமாக தெரியலையா? குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் எந்த ஆதாரம் இல்லைன்னு தெளிவாக நாங்க டிக்ளேர் பண்ணிட்டோம். நீங்க கூட மக்களுக்கு சொல்ற நேரத்தில் என்ன கேட்கறீங்க? ஒரு ஆதாரத்தை, ஒரு சிங்கிள் ஆதாரத்தை காட்டுங்கன்னு கேட்கறீங்க. ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்தை எவன் மக்களுக்கு அனுமதிப்பான்? ஆதாரம் இல்லையா, ஆனா இஜ்திஹாதம் என்னன்னு விளங்கல. சர்வதேச பிறைக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லையா, ஆனா இஜ்திஹாத் என்ன செய்யலாமாம்? ரெண்டு கருத்து வரலாமாம். இதுதான் அசத்தியம் என்பது. அப்ப தக்லீது முத்தி போய் தக்லீதையும் தாண்டி இவன் எங்க போய் இருக்கிறாங்க? அசத்தியத்தில் இருக்கிறாங்க, வழிகேட்டில் இருக்கிறாங்க. வந்த வழியில் இப்ப பின்னக்கால் பிறையில் அடிக்க விரண்டோடி கொண்டிருக்கிறாங்க என்பதை நீங்க விளங்கிக்கோங்க. கலந்தாலோசனை செய்யாம, ஒரு ஆய்வு செய்யாம இருக்கிற உங்களுக்கே ரெண்டு கருத்து வரும். அப்ப நாம கலந்தாலோசனை செஞ்சு ரெண்டு கருத்து வர்ற நேரத்தில் அந்த ரெண்டு கருத்துல நீடித்து நிலைத்து இருக்காம ஒரே கருத்தை நோக்கி நாங்க வர்றோம் என்று சொன்னா அதற்கு என்ன காரணம்? இல்லாம ரஹிம ரப்பி, அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர ஏனையவர்கள் வலா யஸாலூன முக்தலிஃபீன் என்று அல்லாஹ் தெளிவா சொன்னானா இல்லையா? அப்ப எங்களுக்கு மத்தியில் ரெண்டு கருத்து வரும், மூணு கருத்து வரும், 4 கருத்து வரும், 40 கருத்து கூட வரும். வராதுன்னு நாங்க சொல்லல. எங்கட சகோதரர்களும் ஆய்வு செய்வார்கள், எங்கட அறிஞர்களும் ஆய்வுகளை மேற்கொள்வார்கள். ரெண்டு கருத்து, 3 கருத்து, 40 கருத்து வர நேரத்தில் நாங்க என்ன செய்ய மாட்டோம்? அந்த 40 கருத்துல நீடித்து நிலைத்து இருக்க மாட்டோம். அதை ஒன்று சேர்த்து எது குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமான ஒரு கருத்து என்று ஒரு கருத்துக்கு வரும். காரணம், அல்லாஹ் எங்களுக்கு அருள் செஞ்சிருக்கிறான், உங்களுக்கு அந்த அருள் இல்ல, அதனால தான் நீங்க வழிகாட்டில் இருக்கிறீங்க. பல கருத்துல, முரண்பட்ட கருத்துல மக்களை குழப்பி மக்களுக்கு மத்தியில் நீங்க என்ன செய்றீங்க? அதை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறீங்க என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன கேட்டாரு? பிஜே அவங்க என்ன சொன்னாலும் நீங்க ஏத்துக்கிறீங்க. பிஜே ஒன்னு சொல்லி அதுக்கு நீங்க மாற்றுக்கிறது சொன்ன ஒன்று இல்லையா? முடிஞ்சா காட்டுங்க. அப்படி என்னமோ இல்லாத உண்ட போல, என்னமோ நாங்க சந்திர மண்டலத்துக்கு போய் அங்க விண்கற்களை ஆய்வு செய்யற மாதிரி அங்கிருந்து கொண்டு வந்து கொடுக்கிற பொருள் மாதிரி கேட்கிறாரு. நீங்க எந்த ஆர்டிக்கலை படிச்சு காட்டினீங்களா இல்லையா? சகோதரர் ஹிஷாம் எழுதின ஆர்டிக்கல் என்று எங்கட அழைப்பு புத்தகத்தில் வந்த அந்த ஆர்டிக்கல் நீங்க படிச்சு காட்டினீங்களா இல்லையா? அதை முழுமையாக படிச்சாலே நீங்க கேட்ட கேள்விக்கு அந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு பதில் கிடைக்கும். உங்களோட கையிலேயே ஆதாரம் இருக்குது. அதை கூட பார்க்காம என்ன செய்றீங்க? பிஜே சொல்லி நீங்க மாத்தமா சொன்ன ஒன்றை காட்டுங்க. அப்ப நாங்க தக்லீதுவாதி இல்லை என்பது நிரூபணமாகி விட்டதா இல்லையா? எதிர்த்தரப்பினரை ஒத்துக்கொண்டு விட்டார்கள் நாங்கள் தக்லீதுவாதிகள் இல்லை என்பதை. பிஜே தவறா சொன்னா கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஏத்துக்க மாட்டோம், நம்ம சுட்டி காட்டுவோம். அண்மையில கூட நீங்க ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. சகோதரர் ஹிஷாம் அவர்கள் பேசின ஒரு வீடியோ பார்த்துட்டு பக்கத்தில் தான் இருக்கிறாரு. அவரும் ஹிஷாமை தானே அடிக்கடி உதாரணத்தை காட்டிக்கிட்டு இருந்தாரு. அவர் சகோதரர் பிஜே அவர்கள் காணாத கனவை ஒருவர் கண்டுவிட்டார் என்று சொன்னா அவருக்கு 2 பார்லி கொட்டை கொடுக்கப்படும், 2ஐயும் அவர் முடிச்சு போடுமாறு கட்டளையிடப்படும், அவரால் அதை செய்ய முடியாது அப்படி என்ற செய்தியை பேசுறாரு. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் தஹல்லம பிஹுல்மின் லம் யரஹு குல்லிஃப அய்யாகித பைன ஸஈரத்தைனி வலன் யஃஅல. காணாத கனவை எவர் கண்டதாக சொல்கின்றாரோ அவருக்கு 2 பார்லி கொட்டை அல்லாஹ் கொடுப்பான், அது 2க்கும் முடிச்சு போடுமாறு வலை யஃஅல, அவரால் செய்ய முடியாது. அப்ப இத சகோதரர் பீஜ் அவர்கள் பேசுற நேரத்தில் சுவர்க்கத்திலும் என்ன செய்வாரு? இந்த தண்டனை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாரு இப்படின்னு பேசினாரு. நாங்க உடனே பிஜே சொல்லிவிட்டு, அப்படித்தானே சொல்றாங்க, அந்த அறிஞர் காட்டு, அந்த அறிஞர் காட்டணும், இப்படி ஆக்ஷன் போட்டு காட்டுறது. அப்ப பிஜே சொன்னதை உடனே நாங்க ஏத்து ஒவ்வொரு மிம்பர் மேடைகளாக மக்களுக்கு பிரச்சாரம் செய்யற நேரத்தில், மக்களே காணாத கனவை நீங்கள் கண்டால் சொர்க்கத்திலையும் தண்டனை கிடைக்கும். காரணம் என்ன தெரியுமா? பிஜே சொல்லிவிட்ட இப்படி பிரச்சாரம் செஞ்சோமா அல்லது தவறு என்று சுட்டி காட்டினோமா? தவறு என்று சுட்டி காட்டி வீடியோ பேசி அதை பகிரங்கமாக தெளிவுபடுத்தணுமா இல்ல? என்ன சொல்ல வர்றீங்க? இப்ப ஒரு சிங்கிள் ஆதாரத்தை காட்டிட்டேனா இல்லையா? ஒத்துக்கோங்க. இப்ப ஆல்ரெடி உங்களோட கையில நிறைய ஆதாரம் இருக்கு அந்த ஆர்டிக்கல்ல. இப்ப இங்க ஒரு ஆதாரத்தை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிருக்கிறேன். அப்ப நம்ம யாரு நாம சொல்லக்கூடிய கருத்தை யாரு தவறு என்று சொன்னாலும் நம்ம தராதரமோ ஆலையோ நம்ம கருத்தை சார்ந்தவரா எதிர்கருத்தில் உள்ளவரா இதை நாங்க பார்க்க மாட்டோம். இப்ப நீங்களே ஒரு கருத்தை எங்களுக்கு தவறுன்னு சுட்டி காட்டுறீங்களே, சும்மா சகட்டி மேனிக்கு சொல்வதல்ல,
நாம பிரச்சாரம் செய்ய நாங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்து தவறு என்று குர்ஆன் சுன்னாவிலிருந்து நீங்களே சுட்டி காட்டினா நாங்க ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே தெளிவாக சொல்லிவிட்டான். அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்தை முடிவு செய்ததற்கு பின்னால் எந்த ஒரு மூமினுக்கும் சுய விருப்பம் கொள்வது ஆகாது நல்லா சொல்லிட்டான். அப்ப நம்ம இருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறு என்று குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஒருவர் நிரூபிக்கிறார் என்று சொன்னா நம்ம ஏத்துக்க தயாராகத்தானே இருக்கிறோம். இதானே மூமினுடைய நிலைப்பாடாக இருக்கணும். அப்ப நம்ம ஜமாத் இந்த கருத்தை மாத்துவோம். நம்ம ஒரு தாய் சுட்டி காட்டுறாரு, 2 தாய் சுட்டி காட்டுறாரு, அல்லது வெளியிலத்தொரு சுட்டி காட்டுறாரு, எத்தனை விஷயத்தை நம்ம மாத்தி இருக்கிறோம். அப்ப இதுதான் நாம தக்லீத்வாதி என்பதற்கு ஆதாரமா? என்ன நீங்க சொல்ல வர்றீங்க? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க என்பதை என்ன செய்யுங்க, நீங்க புரிந்து பேசுங்க. அடுத்து நாம மாற்று கருத்துக்களுக்கே இல்லையாம், இருந்தா காட்டுங்கன்னு சொல்றீங்க. ஜக்காத்துடைய நிசாபு தங்கமா வெள்ளியா எங்களுக்கு மத்தியில் சர்ச்சை இருக்குது, இன்னும் ஆய்வு செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். பித்அத் செய்யக்கூடிய இமாமை பின்பற்றலாமா பின்பற்றக்கூடாதா சர்ச்சை இருக்குது, ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம். மக்களை போய் என்ன செய்ய மாட்டோம், மக்களை உங்களை மாதிரி மக்களை குழப்பிட்டு இருக்க மாட்டோம். சர்ச்சை வருதா ஆய்வு செய்வோம், கூடுவோம், முடிவெடுப்போம், மக்களுக்கு தெளிவுபடுத்துவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இவங்க இப்போ ஒரு ஆதாரம் காட்டிக்கிறாங்களாம். என்ன ஆதாரம்னு சொன்னால், பிஜே வேற கருத்து இவங்க வேற கருத்து என்று உள்ள ஒன்றை நீங்கள் ஆதாரமாக காட்டுங்கள். சொல்லுகின்ற பொழுது நான் சொன்னேன், நீங்கள் தவறு என்று சொல்லி சுட்டிக்காட்டி அவர் ஏற்றுக்கொண்ட ஒன்றை அல்லது அவர் அங்கீகரிக்கிற, நீங்கள் ஆமாம் சரிதான் நான் சொல்லியே காட்டினேன் ஆமாம் இது பிழைதான் அப்படி என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொண்ட ஒன்றை நீங்கள் காட்டக்கூடாது. நீங்கள் வேற பிஜே வேற அப்படி என்று உள்ள ஒன்றை காட்டுங்க. பிஜே எதை சொல்றோ அதைத்தான் நீங்க சொல்றீங்க. பிஜே சொல்லாத ஒன்றை நீங்க என்ன சொல்லல. அப்ப இதுக்கு உதாரணம் காட்டுறாங்க. நாங்க இந்த புக்கிலேயே போட்டிக்கிறோம். இந்த புக்கில் என்ன இருக்குதுன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி போட்டு நீங்க அந்த புத்தகத்தை படிச்சாலே கேள்விக்கு பதில் இருக்குது என்று சொல்றாங்க. அதில் என்ன இவங்களுக்கு பெண்டிங்கில் சர்ச்சையில் சில விஷயங்கள் இருக்குதாம். என்ன பித்அத் செய்கின்றவருக்கு பின்னால தொழுவது கூடுமா கூடாதா இன்னும் சர்ச்சையில் தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. சரி, இதுக்கு எப்போ தீர்வு வரும்? இதுக்கு நீங்க எப்போ தீர்வு சொல்ல போறீங்க? எஸ்எல்டிஜே கூட நீங்க ஆரம்பம் சொன்னீங்க தானே, நாங்கள் ஆய்வு கூட்டம் கூடுவோம், அதில் நாங்கள் முடிவெடுப்போம். நீங்க இன்னும் முடிவெடுக்கல. உங்களோட முடிவு என்ன? எஸ்எல்டிஜே முடிவு என்ன? அதாவது பித்அத் செய்கின்றவருக்கு பின்னால தொழுறது கூடுமா கூடாது என்று சர்ச்சை இருக்குது. யாருக்கு சர்ச்சை? உங்களுக்கும் அவங்களுக்கும் சர்ச்சை. அதுதானே. உங்களுக்கு என்ன, உங்களோட நிலைப்பாடு என்ன? எஸ்எல்டிஜே நிலைப்பாடு என்ன? எஸ்எல்டிஜே நிலைப்பாடு வேற, டிஎன்டிஜே அல்லது பிஜே நிலைப்பாடு வேறண்டா. உங்களோட நிலைப்பாடு என்ன? வித்தியாசமான நிலைப்பாடு தானே. அதை சொல்லுங்க மக்களுக்கு. கூடும் என்று சொல்லுங்க, கூடாது என்று சொல்லுங்க. அந்த ரெண்டு நீங்க சொல்லலையே. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அங்க இருந்து தீர்ப்பு வரணும். எங்கிருந்து? பிஜே கிட்ட இருந்து தீர்ப்பு வரணும். அவர்கிட்ட எது பெண்டிங்கோ அது உங்களுக்கிட்டையும் பெண்டிங். அவற்றை எது சர்ச்சை இது நான் பார்க்கணும் இன்னும் முடிவெடுக்கல என்று இருக்கிறதோ நீங்க சுயமா ஆய்வு செய்கிறவன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க ஆய்வாளர்னு சொல்றீங்க. நீங்க தக்லீத்வாதிகள் இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ உங்களோட ஆய்வு நீங்க மக்களுக்கு உடைச்சி சொல்லுங்களே, ஒன்றுபடுத்துங்களே. இலங்கை மக்களை ஒன்றுபடுத்துங்க. 100 பிரான்ச்சை ஒன்றுபடுத்துங்க. கூடும் அதாவது பித்அத் இமாமுக்கு பின்னால தொழுவது கூடும் அடிச்சு சொல்லுங்களே. ஏன் அங்கிருந்து வரங்காட்டி மீக்கிறீங்க? மண்ணடியிலிருந்து வரங்காட்டி மீக்கிறீங்க. அதுதான் இது கேட்டா. இன்னொரு சொல்றார், இன்னொரு ஆதாரமாம். என்ன ஆதாரம்? ஹிஷாம் பிரதர் பக்கத்தில் இருக்கிறாரு என்று சொல்லி அவரே பிஜேக்கு சுட்டி காட்டின. என்ன? அதாவது சுவர்க்கத்தில் தண்டனை இருக்கிறதாக ஒரு செய்தி அவர் சொன்னாரு. அதை நாங்கள் சுட்டி காட்டினோம். அவர் திருத்தி கொண்டாரு. அப்போ நீங்கள் சொன்னது கேள்வி, அந்த கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டோம், தக்லீத் இல்லை நிரூபிட்டோம். அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, அதாவது அந்த பதிலை நீங்க ஹிஷாம் சொன்ன பதிலையே திருப்பி போட்டு பாருங்க. கவனக்குறைவால எடிட்டிங்ல பிஜேயே சொன்னாராம். என்னது? எடுத்து போடுங்க, அந்த வாசகத்தை எடுத்து போடுங்க. கவனக்குறைவால அது எடிட்டிங் செய்யப்படாம வெளியே வந்திருக்குது அப்படி என்ற செய்தியை அவரே சொல்றாரு. பிஜே என்னது? சுவர்க்கத்தில் தண்டனை இருக்குது அதுதான் என்று சொல்லி இருக்கல்ல, அதுதான் எங்க நிலைப்பாடு அப்படின்ட்டு இருக்கல்ல. இவங்க சொல்லித்தான் அவங்க திருத்தினும் இல்லை.
அவங்க பிஜே சொன்ன அந்த செய்தியை இவரே சொல்றாரு. எப்படின்னா அதை எடிட்டிங்ல நான் மாத்த சொன்னேன், மாத்தாம வெளி வந்துச்சு. அது இஷ்யூ ஆனதுக்கு பிறகு பாருங்க இதை கூட எப்படி சொல்றாங்கண்டா, நாங்க தான் கண்டுபிடிச்சோம், நாங்க ஆய்வு செஞ்சு பார்த்தோம், இது பிழையா எங்களுக்கு விளங்கிச்சு, நாங்க அப்ப அவர் சரியென்ற நிலைப்பாட்டில் தான் இருந்தாரு, நாங்க எடுத்து சொல்லி இது பிழை என்று எங்களோட ஆய்வுகளை எல்லாம் முன் வச்சு நாங்க என்ன செஞ்சோம்டா பிழையை சுட்டி காட்டினோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சுட்டி காட்டினா கூட அவர் ஏற்கலன்னு சொன்னா, நான் சொல்றேன் வேறொரு விஷயத்துல நீங்க இந்த மாதிரி சுட்டி காட்டணும் வைங்களே. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க சொல்றீங்க தானே, அதாவது இமாமுக்கு பின்னால தொழுகிறது கூடும் என்றது உங்க நிலைப்பாடு ஆகிக்கட்டுமே, சரியா? உங்க நிலைப்பாடுன்னு வச்சுக்கொள்ளுங்க உதாரணத்துக்கு. அப்ப நீங்க உங்களோட ஆய்வு, நீங்க சொல்றீங்க ஆய்வு செய்யறேன் என்று குர்ஆன் சுன்னாவை ஆய்வு செஞ்சு நீங்க என்ன செய்யுங்க, இதுதான் எங்களுக்கு சரியாகப்படுது, சரியாகப்படுது என்று நீங்க சமர்ப்பிக்கிறீங்க. அங்க எங்க டிஎன்டிஜே சமர்ப்பிக்கிறீங்க, மக்களுக்கு மத்தியிலலாம் நீங்க சொல்லாம அங்க சமர்ப்பிக்கிறீங்க. இது வரைக்கும் உங்களோட ஆய்வை, இது உங்களோட கூடும் என்றது உங்களோட ஆய்வாக இருந்தால் இது வரைக்கும் நீங்க சொல்றத பிஜே எடுத்துக்கொள்ளல, அங்கீகரிக்கல. அவர் சொல்ற வாதத்தில் அவர் பிடிவாதமா தான் இருக்கிறாரு. அப்ப சரி, அவர் பிடிவாதமா இருந்தா இருந்து போட்டும். நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க தானே, அதாவது உங்களுக்கு இப்ப குர்ஆன் சுன்னா அடிப்படையில் உங்களுக்கு விளங்குற கருத்து சரி, சத்தியம், இதுதான் சரி என்று உங்களுக்கு எது படுது என்று சொன்னா, நான் உதாரணத்துக்கு சொன்னேன் தானே, கூடும் பித்அத் இமாமுக்கு பின்னால தொழுறது கூடும், இதுதான் சத்தியம், இதுதான் குர்ஆன் சுன்னான்னு நீங்க விளங்கின ஒன்றா இருந்தா, பிஜே பிழையா இருந்தா நாங்க தூக்கி வீசிடுவோம் சொன்ன, தூக்கி வீசுங்களே. இப்ப நீங்க சர்ச்சையில உள்ளன்னு சொன்ன, பெண்டிங்ல உள்ளன்னு சொன்ன, உங்களுக்குள்ள நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்க தானே, எஸ்எல்டிஜே முடிவெடுத்து என்ன செஞ்சுக்கிறீங்க, நீங்க அங்க சமர்ப்பிச்சுக்கிறீங்க. அப்ப அங்கிருந்து பதில் வந்த பிறகு என்ன கூடும் என்று வந்தால் கூடும்னு அறிவிப்பீங்க, கூடாது என்று வந்தா கூடாதுன்னு அறிவிப்பீங்க. இதுதானே தக்லீத். பிஜியோட கனெக்ஷன் இல்லாம, டிஎன்டிஜி கனெக்ஷன் இல்லாம எஸ்எல்டிஜே சுயமா ஆய்வு செஞ்சு மக்களுக்கு வெளியிடுகளே, பட்பட்டு நீங்க விடுங்களே. இல்ல, அந்த அனுமதியை உங்களுக்கு தரல. உங்களை பத்தி சொல்ற நேரம் அவங்க சொல்றாங்க, டிஎன்டிஜே சொல்றாங்க என்ன தெரியுமா, புரிவதிலும் புரிய வைப்பதிலும் கோளாறு உள்ளவர்கள் அப்படின்னு எஸ்எல்டிஜே சொல்றாங்க. அந்த வீடியோ போடுங்க. டிஎன்டிஜே எஸ்எல்டிஜே பற்றி பேசுகின்ற பொழுது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எஸ்எல்டிஜேயினர் இவங்க உள்ள ஏற்றத்தாழ்வு இருக்குது, புரிவதிலும் புரிய வைப்பதிலும் ஏற்றத்தாழ்வு இருக்குதுன்னு சொல்றாங்க. இவங்களாம் ஆய்வாளர்லாம் பார்க்கல. அதனாலதான் இவங்கட எந்த ஒன்றையும் சுயமா நீங்க என்ன அறிவிக்க கூடாது, நீங்க அங்க தரணும், நாங்களும் பார்க்கணும், நாங்க சரி கண்டாத்தான் நீங்க அதை அறிவிக்கணும் என்று அங்க போட்டு ரூல்ஸ் போட்டு வச்சுக்கிறாங்க. அத வீடியோ போடுங்க. அது காரணத்தை உங்களுக்கு தெளிவா சொன்னோம். என்ன சொன்னோம்னா, சத்தியத்தை நிலைநாட்டணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு எல்லா மக்களும் சமம் இல்லை, அதை ஒத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் புரியாத நீங்க மனிதர்களுக்கு ஏற்றத்தாழ்வு இருக்குது, புரிந்து கொள்ளுதலையும் புரிந்து கொள்ளுதல் சொல்றதுலையும் ஏற்றத்தாழ்வு இருக்குது. பிஜே விட ஒரு நல்லாவும் புரிஞ்சிருக்கலாம், பிஜே கம்மியா புரிஞ்சிருந்தாலும் நல்லா புரிஞ்சதை விட கொஞ்சம் அதிகமா விளக்கி சொல்லக்கூடிய திறமை அவருக்கு இருக்கும். அல்லது பிஜே நல்லா புரிஞ்சிருக்கலாம், இவருக்கு கம்மியா புரிஞ்சிருக்கும், ஆனா இவர் எடுத்து சொல்றது அழகா இருக்கும். எடுத்து சொல்வதிலும் திறமை இருக்குது, புரிந்து கொள்ள திறமை இருக்குது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. நாங்கள் எதை சொன்னால் மக்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும், மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க, இந்த சத்தியத்தை கரெக்டா இன்னும் விரிவாக சொல்ல முடியும்னு நாங்க நினைக்கிறோமோ அந்த ஆட்கள் தேர்ந்தெடுத்து நாங்க சொல்லுவோம், நாங்க ஆய்வு செய்வோம். பிரதர் கலீல் ரசூல் பிரதர் அவங்க சொல்லும் பொழுது தெளிவா சொல்லிட்டாங்க. பிஜே அவங்கள கூப்பிட்ட நேரம் அதுக்கு நியாயபூர்வமான என்ன செஞ்சாரு, ஒரு சில காரணங்களை சொன்னார். எஸ்எல்டிஜே ஏன் தர முடியாதுன்றதுதான் அவங்களோட கைக்கு மைக் போனிச்சுது. அதுக்கு அவர் சொன்னது என்னன்னா, புரிந்து கொள்வதில் என்ன செய்வாங்க, ஏற்றத்தாழ்வுகள் உள்ளவங்க இருப்பாங்க, எனவேதான் அவங்கள தனி அனுப்ப முடியாது அப்படின்னு அவரே என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டாரு. ஏன்னா இலங்கையில் உள்ள எஸ்எல்டிஜே அறிஞர்கள் என்ன அவங்க தான் ஆய்வாளர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்லிட்டீங்க அவங்கள்ட்ட அந்த புரிந்து கொள்ளுதல்ல குறைவுகள் இருக்கலாம், புரிய வைப்பதில் ரெண்டுல என்ன புரிந்து கொள்வதிலும் புரிய வைப்பதிலும் என்ன குறைபாடு இருக்கலாம், எனவே அவங்கள மட்டும் தர முடியாத அழகான ஒரு காரணத்தை சொல்லி இருக்கிறாரு. ஆனா நாங்க திருப்பியும் சரிதானே, டிஎன்டிஜே சேர்ந்த கலீல் ரசூல் சொல்றாரு, இவங்களை வச்சு பக்கத்துல அப்துல் ராசிக் இருக்கிறாரு, பக்கத்துல ஃபர்சானி இருக்கிறாரு, இவங்களை வச்சுக்கொண்டே சொல்ற, நீ சத்தியத்தை புரிஞ்சு கொள்றதுல எல்லாருமே சமமானவர்கள் நீங்களும் சொல்ல மாட்டீங்க,
அப்போ இவங்க வந்து புரிஞ்சு கொள்றதுல என்னது முன்னுக்கு வச்சுக்கொண்டு புரிஞ்சு கொள்றதுல வந்து இவங்க வந்து புரிந்து கொள்வதிலும் புரிய வைப்பதிலும் வந்து குறைபாடு உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி திரும்ப முர்ஷித் அப்பாஸ் என்ன சொல்கிறாரு, அதை எடுத்து காட்டுறாரு. சரிதானே? அப்போ நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்கன்றத எடுத்து காட்டுறாரு. அதில் கூட யார் அளவுகோலாக வச்சு சொல்கிறாருண்டா கலீல் ரசூல், பிஜேயை விட அதிகமாக புரிஞ்சு கொள்ளக்கூடியவங்களும் இருப்பாங்க, பிஜேயை விட குறைவாக புரிஞ்சு கொள்றவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அளவுகோல் பிஜே. நீங்கள் இதை வேறொருத்தர் சொல்லலாம் தானே, எம்ஐ சுலைமானை விட குறைவாக புரிஞ்சு கொள்வது இருக்கலாம், எம்ஐ சுலைமானை விட என்னது கூடுதலாக புரிந்து கொள்வது இப்படி சொல்லலாம் தானே. எதுக்கெடுத்தாலும் பிஜே. இப்போ இவங்க சொல்கிற நேரமும் நாங்கள் என்ன பிஜே வந்து நான் பின்பற்றல, என்னது பிஜே வந்து நபியா, பிஜே இதை அதான்னு கேட்குறீங்க. இதே மாதிரி வேறொரு டிஎன்டிஜே ஒருத்தர் சொல்லி என்ன சொல்லலாம் உங்களுக்கு, இவங்க வந்து இப்போ யார் அல்தாஃபி இவர் வந்து என்னது நபியா, எம்ஐ சுலைமா இவர் என்ன நபியா, இப்படி கேட்கலாம் தானே. அளவுகோலுக்கு காட்டுறதே பிஜே. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் பிஜே தான் இவங்க முழுசாக பின்பற்றாங்க, தக்லீத் பண்ணுறாங்க அப்படின்றது இந்த செய்திகளில் இருந்து விளங்குது. அதே போல் நான் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அந்த கேள்விக்கு பதில் வரல. அது என்னன்னு சொன்னால், ஏற்கனவே என்ன ஆடியோ போட்டு காட்டுற நேரம் 2 கருத்தை சொல்லி மக்களை குழப்பாதீங்க என்று நான் சொன்னதாக நான் சொல்லாத ஒரு வார்த்தையை போட்டு காட்டினாங்க. அதை அப்படியே மறைச்சிட்டாங்க. சரிதானே? நான் எடுத்து காட்டணும், நீங்கள் அது உங்களோட பொறுப்பு, உங்களோட கடமை. என்னன்னு சொன்னால், நான் சொன்ன நாம் 2 கருத்துக்களை சொல்லி மக்கள் மத்தியில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க என்று நான் சொன்னதாக நான் சொல்லாத ஒன்றை சொல்லி இவங்க வாதம் வச்சாங்க. அதுக்கு நான் கேட்டேன், நான் சொன்னதாக காட்டுங்கன்னு. வேணுமுன்னா நீங்கள் திருப்பி அதே ஆடியோ போடுங்க, அப்போ உங்களுக்கு விளங்கும் நான் என்ன சொன்னேன் என்பது. அதே போல் இவங்க சொல்கிறாங்க என்ன தெரியுமா, இன்டர்நேஷனல் பிறைக்கு எந்த ஹதீஸும் ஆதாரம் இல்லை என்று நீங்களே சொல்லி போட்டு நீங்கள் உடைச்சி சொல்லலையே, அது வழிகேடுன்னு சொல்ல வேண்டியதானே. ஹதீஸ் அங்கே வந்து இன்டர்நேஷனல் போகிற சரியா பிழையான்னு நான் ஆடியோவில் பேசலை. சரிதானே? இன்டர்நேஷனல் சரி என்றால் நீங்கள் என்னது உங்களுக்கு 2 கூலி கிடைக்கும். சரி, நான் கேட்குற சரியான ஹதீஸ் ஆதாரம் இல்லை நீங்கள் காட்டுங்கன்றது எதுக்குன்னு சொன்னால், நான் எது இன்டர்நேஷனல் போகிற சரியா பிழையா அதுக்கு ஆதாரம் கேட்கல, அதுக்கு வந்து ஒரு ஹதீஸ் வந்து நீங்கள் சரியான ஒரு ஹதீஸை நீங்கள் காட்டுங்கன்னு சொல்லலை. சரிதானே? அதில் கேட்ட கேள்வி என்னண்டா, அதாவது பிறை 9 இந்த அரஃபா நோம்பு பிடிக்க வேண்டும், பிறை 9 அரஃபா நோம்பு பிடிக்க வேண்டும், இதுக்கு நீங்கள் தெளிவான சஹீஹான ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. அதாவது இன்டர்நேஷனல் போகிற சகோதரர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, இன்டர்நேஷனல் பிறைப்படி 9வது நாள் எப்போ வருதோ அதை வந்து இங்கே கொண்டு வந்து சொல்லுவாங்க. அப்போ நான் எங்களுக்கு அவங்களோட பார்வையில். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்பொழுது மதியம் தொழுகைக்காகவும் சாப்பாடுடைய இடைவேளையாகவும் விடப்படுகிறது. இந்த மேடையிலிருந்து உள்ள பேச்சாளர்கள் மற்றும் அவர்கள் உதயார்கள் இந்த இடத்தை விட்டு கலந்து சென்றதன் பின்னால் 5 நிமிடங்களின் பின்னால் பார்வையாளர்கள் வெளியே செல்லவும். மறுபடியும் இங்கே 2:30 மணி அளவில் ஆரம்பம் செய்யப்படும். அதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்னால் பார்வையாளர்கள் வந்து அவர்களுடைய இருக்கைகள் அமர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட பேருதவியால் விவாதம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்த அமர்வும் ஆரம்பம் செய்யப்பட போகிறது. பார்வையாளர்கள் கவனத்திற்கு உங்களுடைய தொலைபேசிகள் அவைகளை நீங்கள் முடக்கி வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக உங்களுடைய சத்தங்களை உயர்த்தாமல் இங்கே நடக்கக்கூடிய விடயங்கள் கவனம் செலுத்துவதானால் தொடர்ந்து கொண்டு போவதற்கு உதவியாக இருக்கும். எனவே அந்த ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது வாரம் ஆரம்பிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். மக்களே, நீங்கள் விவாதத்தை அவதானித்து கொண்டிருக்கிறீங்க. விவாதத்துடைய முதல் அமர்வு நிறைவு பெறுகின்ற நேரத்திலேயே இந்த விவாதத்தில் நாம் எதை நிரூபிப்பதற்காக வேண்டி வந்தோமோ அதை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் உதவியால் நாங்கள் நிலைநாட்டி இருக்கின்றோம். அடுத்த தகவலாக நாம் எதிர்த்தரப்பிடத்திலே பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருந்தோம். அந்த எந்த கேள்விக்கும் அவர்கள் இதுவரைக்கும் எந்த பதிலையும் சொல்லவில்லை. முதலாவது அவர்களிடத்தில் நாங்கள் கேட்டிருந்தோம், அறிவிப்பாளர்களை பற்றி இமாம்கள் நல்லவர்கள் என்று நற்சான்று சொல்லிவிட்டார்கள் என்றால்
அவர்களிடத்திலே எந்த தவறும் வராது என்று நீங்க சொல்றீங்களா? அப்படியான செய்திகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களே, இது உச்சகட்ட தக்லீத் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு பதில் இல்லை. அடுத்து சில வீடியோக்களை போட்டு காட்டி மக்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சம்பந்தம் இல்லாமல் பேசினாங்க. அதற்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்களுடைய செய்தியையும் இன்னும் சில நபித்தோழர்கள் இப்படித்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதையும் நாங்கள் நிலைநிறுத்தி அதை கேட்டோம். அதற்கு எந்த பதிலும் சொல்லப்படவில்லை. அடுத்து சொல்லியிருந்தார்கள், கருத்து முரண்பாட்டில் நிலைத்திருப்பவர்கள் அல்லாஹுவினால் அருள் பெற்றவர்கள், கருத்து முரண்பாட்டில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள் அல்லாஹுடைய அருளை இழந்தவர்கள். அப்போ உங்களுக்கு நீங்க கருத்து முரண்பாட்டில் இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு இல்லை அப்படி என்பதை திருமறையுடைய வசனத்தை சொல்லி நாங்கள் ஆணித்தரமாக நிலைநாட்டியிருந்தோம். அந்த அனைத்து வசனங்களுக்கு முன்னால் வாய்வொத்தி மௌனிகளாகி விட்டார்கள். அதற்கு எந்த பதிலுமே கிடையாது. அடுத்ததாக கூட்டு துவா விவகாரம். இவர் துவா கேட்க அவங்களோட மக்கள் இருக்கக்கூடிய ஒருத்தரே ஆமீன் சொன்னாரு. இதை முடிஞ்சா வழிகர் என்று சொல்லுங்க, அந்த சொல்லக்கூடிய திராணி இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தோம். அதற்கு எந்த பதிலும் கிடையாது. அடுத்து மக்களை குழப்ப வேண்டாம் என்று அவரே சொன்னதை போட்டு காட்டி அதை நம்ம கேட்டிருந்தோம். அதற்கு எந்த பதிலும் கிடையாது. அடுத்து சாலிம் ரலியல்லாஹுடைய அந்த செய்தி அதை எடுத்து காட்டி இது அருவருத்தக்க செய்தியாக இருக்கின்றது, குர்ஆனுக்கு மாற்றமான செய்தியாக இருக்கிறது, நபி இப்படி பேச மாட்டாரே அப்படின்னு அடுக்கடுக்கான சான்றுகளை எடுத்து நிறுவி இதற்கு பதில் சொல்லுங்க, இமாம்கள் நல்லவர்கள் என்று சொன்னதனால தான் நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். அதற்கு சப்பக்கட்டு கட்டிட்டு போனாரே தவிர அதற்கு எந்த பதிலும் கிடையாது. அது மாதிரி ஒப்பந்தத்தில் பேசப்பட்ட விஷயம் என்ன, இங்கு நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய விவரம் என்ன அப்படி என்பதை தெளிவுபடுத்தி பிரித்து காட்டி அதை அவர்களுக்கு புரிய வைத்தோம். அதற்கு எந்த ஒரு பதிலையும் என்ன செய்யவில்லை, நாங்கள் அவர்களிடத்திலிருந்து பார்க்கவில்லை. அது மாதிரி பிஜே அவர்களுடைய வீடியோ ஒன்றை போட்டு காட்டி அது சம்பந்தமாக பேசியிருந்தார். அந்த வீடியோ கருத்து முழுமை பெறும் விதத்திலே அந்த வீடியோவை போட்டு அதிலிருந்து வாதத்தை வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு பதிலையும் சொல்லிட்டோம். நம்ம பதிலை சொன்னதற்கு பின்னாடி அதை கருத்து முழுமை பெறும் விதத்தில் போடுங்க அப்படின்னு சொன்னோம். அதற்கு என்ன செய்யப்படவில்லை, எந்த ஒரு பதிலையும் நாங்கள் பார்க்கவில்லை. அடுத்த தகவலாக நம்ம என்னவர்களிடத்தில் முன்வைத்தோம் என்று சொன்னால், நாம் ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்துக்கு ஆதாரமாக சகோதரர் பிஜே நுலாப்தீன் அவர்களை காட்டினோமா? அப்படி காட்டி இருந்தால் ஒரு மார்க்க சட்டத்தை சொல்றோம், ஒருவர் கேள்வி கேட்கிற நேரத்தில் ஒரு தீர்ப்பை சொல்றோம், அந்த தீர்ப்புக்கு அந்த மார்க்க சட்டத்துக்கு ஆதாரமாக புகாரி முஸ்லிம் 2வது அத்தியாயத்தின் 100வது வசனம் இப்படி ஆதாரம் காட்டுவதை போன்று எங்கேயாவது இந்த பிஜே சொல்லியிருக்கிறாரு, இந்த டிஎன்டிஜே சொல்லியிருக்கிறது இப்படி சொன்னோமா, முடிஞ்சா காட்டுங்கண்டு சவாலாக வச்சோம். இப்பவும் வைக்கிறோம். அதுக்கு என்ன செய்யல, வாய் துறக்கல. எவனோ ஒரு தீன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் போட்டு கட் பண்ணி போட்டிருந்த முகநூலிலே பரப்பி இருந்த சில வீடியோக்களை தான், அது கூட சொந்த சரக்கே கிடையாது, அது கூட சொந்தமாக தயாரித்து கொண்டு வருவதற்கு திராணியற்றவர்கள் எவனோ தீன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் போட்டோன்னு கொண்டு இங்க என்னமோ ஆதாரம் என்ற பேரில் 2 வீடியோ தூக்கி போட்டாரு. அதுக்கு பதில் சொன்ன உடனே எல்லாம் விட சுக்குநூறாகி போனதை நீங்க பார்த்தீங்க. அடுத்து எதிர்த்தரப்புல சில கேள்விகளை முன்வச்சாங்க. அதுல சகோதரர் பிஜே நுலாப்தீன் அவர்கள் பேசிய வீடியோ ஒன்றையும் ஹிஷாம் அவர்கள் பேசிய ஒரு வீடியோவையும் எடுத்து வைத்து என்னமோ ஒரு பூதாகரமான ஆதாரத்தை போன்று முன்னிலைப்படுத்தினார்கள். அதற்கு தெளிவான பதில் நாங்கள் என்ன செய்து விட்டோம், அவர்களுக்கு கொடுத்து விட்டோம். அடுத்து ஒரே கருத்து தான் தக்லீதுக்கு அளவுகோல் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எல்லாரும் ஒரே கருத்தில் இருப்பதுதான் நீங்க தக்லீது செய்வதற்கான ஆதாரம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அதற்கு எக்கச்சக்கமான வசனங்களை போட்டு அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு கிடைத்திருக்கிறதோ அவர்கள் முரண்பாட்டிலே நீடித்து நிலைத்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், அன் ஹக்கீமுத்தீன மார்க்கத்தை நீங்கள் நிலைநாட்டுங்கள், ஒலா தஃபர்ரகு ஃபீஹி அதிலே பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ்வே சொல்லி இருக்கிறான் என்று ஆதாரத்தை நிலைநிறுத்தி அதற்கு பதில சொன்னோம். அது மாதிரி சகோதரர் பிஜே அவர்கள் நீங்க சொல்லி ஏதாவது மாத்தி இருக்கிறாரா, ஏதாவது சுட்டி காட்டிருக்கிறீங்களா, இப்படி என்ன மாதிரி ஒரு ஆதாரத்தையாவது சமர்ப்பிக்கலாமான்னு கேட்டாங்க. அதற்கு ஆதாரத்தை செஞ்சோம், நம்ம சமர்ப்பித்து விட்டு எதை நீங்க படிச்சு காமிச்சீங்களோ அதிலே இருக்குது, அதை முழுமையாக படித்தாலே இந்த கேள்வி எழாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி பிஜே அவர்கள் தவறு செய்தாலும் நம்ம ஏற்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்ப அதுக்கும் நம்ம என்ன சொன்னோம், தெளிவாக பதில சொல்லிட்டோம். சகோதரர் பிஜே ஆக இருக்கலாம், நம்முடைய எந்த மார்க்க அறிஞராக இருக்கலாம், ஏதாவது தவறுதலாக சொல்லிவிட்டாங்கன்னு சொன்னா நம்ம ஏற்கவே மாட்டோம். பிஜே நபியும் இல்லை, எங்களுக்கு ரசூலும் இல்லை, பிஜே எங்களுக்கு வகியும் கிடையாது.
அப்படி என்பது என்ன செஞ்சோம், நம்ம ஆணித்தனமாக தெளிவாக அதை புரிய வைத்திருக்கிறோம். இப்படி எதிர்த்தரப்புல என்னவெல்லாம் கேள்விகள் என்ற பேரிலே அடுக்கடுக்காக அவர்கள் கேட்டார்களோ அனைத்து விவகாரங்களுக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் ஒன்று விடாமல் என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம பதிலை சொல்லி இருக்கிறோம். நம்ம பட்டியலாக நம்ம கேட்ட கேள்விகளை இந்த இடத்திலையும் சமர்ப்பித்திருக்கிறேன். இதற்கு முன்னாடி இருந்த அமர்விலையும் நம்ம கேள்விகளை அடுக்கி இருக்கிறோம். எந்த ஒரு கேள்விக்கும் எதிர்த்தரப்பிலிருந்து பதில் இல்லை. அப்ப இதிலிருந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தாகிய நாங்கள் தக்லீத்வாதிகள் அல்ல என்பதை எதிர்த்தரப்பு ஏற்றுக்கொண்டு விட்டது. அதனால தான் அவர்களிடத்திலிருந்து ஒரு சிங்கிள் பதில் இதுவரைக்கும் வரவில்லை. அதே நேரத்தில் இறுதியாக இந்த அமர்வு முடிவடைவதற்கு முன்னால் இறுதியாக அவர் பேசுகிற நேரத்தில் கலீல் ரசூல் அவர்கள் பேசிய ஒரு வீடியோ கிளிப்பை போட்டார். அந்த வீடியோ கிளிப்பை போட்டு புரிந்து கொள்வதிலும் புரிய வைப்பதிலும் கோளாறு உள்ளவர்கள் அப்படின்னு கலீல் ரசூல் அவர்கள் சொன்னதாக என்ன செஞ்சாரு, ஒரு வீடியோ போட்டு காண்பிச்சாரு. அதுல உண்மையில கலீல் ரசூல் அவர்கள் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தாகிய நாங்க புரிந்து கொள்வதிலும் புரிய வைப்பதிலும் கோளாறு உள்ளவர்கள் என்று அவர் அப்படியா சொல்றாரு? அவர் மக்கள் இப்படி இருப்பாங்கன்னு சொல்றாரு. அதை நீங்க மறுக்கிறீங்களா? அல்ல நீங்க சொல்லுங்க, அனைத்து மக்களும் சமனாகத்தான் புரிந்து கொள்வார்கள், புரிய வைப்பதிலையும் அனைவரும் சமன் என்று சொல்லுங்க. நாங்கள் அதுதான் சொல்றோம். புரிந்து கொள்வதிலையும் புரிய வைப்பதிலையும் தராதரம் இருக்கின்றது. ஒருவர் நன்றாக புரிந்து கொள்வார், புரிய வைக்கின்ற விஷயத்தில் அவருக்கு கொஞ்சம் பின்வாங்குவார். இன்னும் சில பேர் புரிய வைப்பாங்க, புரிந்து கொள்வதில் கொஞ்சம் கோளாறு இருக்கும். இந்த தராதரம் மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கத்தான் செய்கின்றது. இதைத்தான் கலீல் ரசூல் சொல்றாரு. அதற்கு முர்ஷித் அப்பாசி அவர்கள் தான் என்ன விளக்கம் கொடுக்கிறாரு, அப்ப அது SLTJ தான். அப்ப இதனையும் என்ன செய்யறாரு, இந்த விஷயத்துல மார்க்கத்தில் தக்லீது வேறு, இந்த சாதாரண விஷயத்தை கூட புரிந்து கொள்ள தெரியாம அதுல முர்ஷிதை தக்லீது பண்றாரு. முர்ஷித் என்ன சொன்னாரோ அதை அப்படியே அச்சொட்டாக விழுங்கி வாந்தி எடுக்கிறாரு. பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாரு. அப்ப கலீல் ரசூல் என்ன சொன்னார் என்பது கூட இவங்களோட மண்டையில ஏறல. அடுத்தது பிஜேவை நீங்க அளவுகோலாக வைக்கிறீங்களே அப்படின்னு சொன்னாரு. பிஜே தான் அவங்க கேட்டாங்க. அந்த விவாத ஒப்பந்தத்தில் முஜாஹிதாக இருக்கலாம், அங்கு சென்ற மற்றவர்களாக இருக்கலாம், யாரை விவாதிப்பதற்கு அவர்கள் கேட்டார்கள், பிஜே கேட்டாங்க. அப்ப பிஜே கேட்டா பிஜே தான் அளவுகோலாக வைக்கணும். எம்ஐ சுலைமான கேட்டா எம்ஐ சுலைமான அளவுகோலாக வைப்போம், எம்ஐ கேட்டால் எம்ஐ அளவுகோலாக வைப்போம். யாரை கேட்கிறாங்களோ அவங்களைத்தான் அளவுகோலாக வச்சு சொல்ல முடியுமே தவிர கேட்காத ஒருவரை வச்சு அளவுகோலாக சொல்ல முடியாது. பிஜே அவங்க ஒரு சிறந்த அறிஞராக இருக்கிறாரு, அதனால அவரை அளவுகோலாக வச்சு அங்கே பதில் சொல்லப்படுகின்றது. ஆனா புரிந்து கொள்வதிலையும் புரிய வைப்பதிலையும் கோளாறு உள்ளவர்கள் நீங்க என்பதை நீங்களே வாக்குமூலம் கொடுத்திருக்கீங்க. அடுத்து இந்த புரிந்து கொள்வதிலையும் புரிய வைப்பதிலையும் கோளாறு உள்ளவர்கள் என்று நீங்க சொல்றீங்களே, இதை வச்சு நம்ம தக்லீத்வாதை நீங்க நிறுவுறீங்க. தக்லீதுக்குண்டான வரைவிலக்கத்தை நம்ம மேல சொன்னோமா இல்லையா? அந்த வரைவிலக்கத்தை இது பொருந்தி போகுதா? அப்ப என்ன பேசுறன்னு தெரியாம உளறிக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோ போடுங்க. புரிந்து கொள்வதிலையும் புரிய தமிழ்நாட்டில் உள்ள மார்க்க அறிஞருக்கு தானே அவரே கூட்டிக் கொண்டு வாருங்கள், நாங்க ஒரு மௌலவியை தயார் செய்கிறோம், ஒரே ஒரு மௌலவி அங்க அவரு இன்ஷா அல்லாஹ் பேசட்டும். நாங்க யார தகுதியானவராக காண்கிறோமோ, யார் நல்ல பேச்சாற்றல் உள்ளவராக இருக்கிறாரோ, யார் நல்ல ஆய்வாளராக இருக்கிறாரோ, நாங்க என்ன செய்யறோம், ஏற்பாடு செய்யறோம் ஒரு மௌலவியை. இவருடைய வாதத்திலிருந்து இவரே ஒத்துக்கொண்டுட்டாரு. இவருக்கு புரிய வைக்கலாம் என்று சொன்னா இவரை ஏன் இன்னொருத்தரை கூட்டிட்டு வரணும்? யாரோ ஒரு ஆய்வாளர், ஒரு ஆய்வு புள்ளி இருக்கலாம், அந்த ஆய்வு புள்ளியை கூட்டுவார். நம்ம யார பேச்சாளர், அப்ப நீங்க பேச்சாளர் இல்ல. நம்ம யார ஆய்வாளருக்கான, அப்ப நீங்க ஆய்வாளர் இல்ல. யார தகுதியானவருக்கான, அப்ப நீங்க தகுதி இல்ல. நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. எனக்கு பேச தெரியாது, எனக்கு புரிய வைக்க தெரியாது, நான் ஆய்வாளர் இல்ல, நான் உச்சகட்ட தக்லீத்வாதி என்பதை நீங்களே என்ன செய்றீங்க, உங்களோட நாவால நீங்களே ஒப்புக்கொள்றீங்க. இதை விட பெரிய ஆதாரம் தேவை அவர் தக்லீத்வாதி என்பதற்கு? சத்தியத்தை நிரூபிக்க முடியாது, அதுக்கு இன்னொருத்தர தங்கி இருக்கிறாங்க. நம்ம என்ன சொன்னோம், நீங்க பிஜே கூட்டு வாங்கன்னு எங்களுக்கு சொல்ற நேரத்தில் பிஜே தவிர நாங்க வர்றோம், SLTJ ஆகி நாங்க வர்றோம், முடிஞ்சா நீங்க வாங்கன்னு சொல்றோம். நீங்க என்ன சொன்னீங்க, நாங்க ஒருத்தர கூட்டு வரோம். இப்ப சொல்றோம், நீங்க எந்த ஒரு ஆய்வாளரை கூட்டு வருவதாக சொல்றீங்களே, அந்த ஆய்வாளர் முஜாஹிதாக கூட இருக்கலாம், கூட்டு வாங்க. ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் ஆகிய நமது ஜமாத் நம்ம தனித்து விவாதிப்பதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம். இதுக்கு தமிழ்நாட்டு அறிஞரும் தேவையில்லை, பிஜேயும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை. நம்ம விவாதிப்போம். ஆனா தயவு செய்து அல்லாஹ்வுக்காக நீங்க வந்துடாதீங்க. ஏண்டா இங்க நீங்க போடுற மொக்கை எங்களுக்கு விளங்குது.
இங்க விவாதத்தில் வந்து உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு எத்தனை கேள்வியை கேட்கிறோம், எந்த கேள்விக்கும் பதில் இல்ல, உளறி கொண்டு இருக்கிறீங்க, தக்லீத் திக்ரி வச்சுட்டு இருக்கிறீங்க, பிஜே தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இந்த லட்சணத்தில் திருப்பி நீங்க வந்து உட்கார்ந்தாங்கன்னு சொன்னா அது விவாதமாக இருக்காது. நிபந்தனை இல்லாம நம்ம விவாதிப்போம். அந்த உங்களோட ஒரு ஆய்வு புள்ளி இருப்பதா சொல்றீங்களே, அவரை என்ன செய்யுங்க, நீங்க அழைத்து கொண்டு வாருங்கள் என்பதை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்த செய்தியாக, அந்த பிஜே அவர்கள் தவறுதலாக பேச நம்ம சுட்டிக்காட்டிய ஒரு விவகாரத்தை நம்ம சொல்லி இருந்தோம். காணாத கனவை கண்டதாக ஒருவர் சொல்வார் என்று சொன்னால் 2 பார்லிய கொட்டைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டு அதை முடிச்சு போடுமாறு கட்டளையிடப்படும், சுவர்க்கத்தில் வந்து இந்த தண்டனை செஞ்சு கொண்டு இருப்பாங்க. அப்ப இதை சொல்ற இடத்துல ஹிஷாம் அவர்கள் பேசின இடத்துல எப்படி பேசினாங்க, அதை எடிட்டிங்ல விட்ட தவறுன்னு தானே சொன்னீங்க, அப்ப இங்க வந்து நீங்க சுட்டிக்காரன் எப்படி சொல்லுவீங்க இப்படின்னு கேட்கிறாரு. ஹாஜியார், நம்ம பிஜேக்கு அந்த தகவலை சுட்டிக்காட்டுற நேரத்தில் தான் எடிட்டிங்ல தவறு விட்டது அவர் சொல்லித்தான் எங்களுக்கு தெரியும். இல்லைன்னா எங்களுக்கு வகை வந்துருச்சா? நம்ம எங்கட கவனத்துக்கு இந்த தகவல் கொண்டு வரப்படுது இப்படி என்று வந்த நேரம் நம்ம உடனே தவறுன்னு முடிவெடுக்கிறோம். தவறுன்னு முடிவெடுத்து அவருக்கு சொல்றோம், இப்படி நீங்க தவறு செஞ்சிருக்கிறீங்க, இது சரியாக இருக்காது. அப்ப ஆமா அது தவறு தான், நானும் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த விவகாரம் எப்ப எங்களுக்கு தெரிய வருது, நம்ம தவறுன்னு சுட்டி காட்டினதற்கு பின்னாடி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, முன்னுரையில் நான் பேசுகின்ற பொழுது என்ன சொன்னேன் என்று சொன்னால், உங்கள் மனசில் நீங்கள் தலைப்பை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள், ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் என்று ஆரம்பத்திலே நான் சொன்னேன். இவங்க சில கேள்விகளில் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்களாம், அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லலையாம். அப்போ நான் இவ்வளவு நேரமாக என்ன மௌனமாகத்தான் இருந்தேனா? இவங்களுக்கு சொன்ன எல்லா விஷயங்களுக்கும் பதில் சொல்லியிருக்கிறேன். எப்படின்னு சொன்னால், தலைப்புக்கு உட்பட்ட விஷயங்கள் அதுக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தலைப்புக்கு வெளியே இவன் கேட்ட கேள்வி, இது கேள்வி பதில் நிகழ்ச்சி கிடையாது. நீங்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க, இதை ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா, இது அப்படியா இது இப்படியா, இது கூடுமா இது கூடாதா, இது வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி கிடையாது. தலைப்புக்குள்ள பேச வேண்டும். நஸ்ரி ஜிஃப்ரி சலஃபி தக்லீத்வாதி என்றதுக்கு ஒரு ஆதாரம் இதுவரைக்கும் வைக்கப்படவில்லை. தக்லீத்வாதி என்றதுல இந்த தலைப்புல வந்து நஸ்ரி ஜிஃப்ரி சலஃபி தக்லீத்வாதியா என்பது அரைவாசி. இந்த அரைவாசியில இன்னும் ஒரு ஆதாரம் கூட, ஒரு ஆதாரத்தில் ஒரு துண்டு கூட வைக்கப்படவில்லை. நான் சொல்றேன் தானே, இவங்க பிஜேயை தக்லீத் பண்றாங்க, டிஎன்டிஜே தக்லீத் பண்றாங்க. நான் யாரை தக்லீத் பண்றதாக இதுவரைக்கும் சொன்னார்கள்? யாருமே இல்லை, யாரையுமே தக்லீத் பண்ணவில்லை. அப்படின்னு சொன்னா நான் தக்லீத்வாதி இல்லை என்றத அவங்களோட பேச்சுக்கள் இருந்தும் அவங்களோட கேள்விகள் இருந்தும் நான் கேட்ட கேள்விக்கு அவங்க சொன்ன பதில இருந்தும் நீங்க விலகி இருப்பீங்க. இப்ப என்ன தடமாறுறாங்கன்னு சொன்னா, இவங்க வைக்கிறாங்க நாங்க தக்லீத்வாதிகள்ன்றதுக்கு எங்கட ஜமாத்தை சேர்ந்த அறிஞர்கள்ட்ட யாரு பிஜே என்று நாங்க அறிஞரை வச்சுக்கிறோம், அவர்ட வீடியோ வச்சு அடிக்கிறாங்க, பக்கத்தில் உள்ள சகோதர இஷாம வச்சு அடிக்கிறாங்க, இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி மஷூரா பண்ணி என்ன செய்யறாங்க. நாங்க இந்த கேள்வி அவர் சொன்னார், நாங்க இத்தனை கேள்வி கேட்டோம், ஒரே கேள்வி 4ஆ உடைச்சு சொல்றாரு. கூட கேள்வி கேட்டோம்னு காட்டுறதுக்கு வீடியோ வச்சு இது பக்கத்தில் உள்ள சகோதர இஷாம வச்சு அடிக்கிறாங்க, இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி மஷூரா பண்ணி என்ன செய்யறாங்க. சரி, இது ஒரு விஷயம், எல்லாத்துக்குமே சிரிக்கிறாங்க. சரி, அதுபோல நீங்க எங்கட சகோதரர்கள் சிரிக்கிறத நீங்க பாட்டுங்க, விஷயத்தை சொல்றத கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அன்பான சகோதரர்களே, இப்ப என்னன்னு சொன்னா வரைவிலக்கணத்தை திரும்ப ஞாபகப்படுத்துறோம். அவர் சொன்ன வரைவிலக்கணம் குர்ஆன் சுன்னா ஆதாரம் இல்லாம ஒரு அறிஞரை, சரி குர்ஆன் சுன்னாவை பார்த்து அலசி பார்த்து ஆராயாம கண்மூடி பின்பற்றின்னு சொன்னா அது தக்லீத்னு சொன்னாங்க தானே. இப்ப பாருங்க, இதுக்கு வரப்போற விஷயங்கள் எல்லாம் பாருங்க இன்ஷா அல்லாஹ். இவங்களுடைய இப்போதைய தலைவர் ஒரு புக் வெளியிட்டாரு, என்ன வஹீல் முரண்பாடான புக்கு. அந்த புக்கை வெளியிட்டது எதுக்குன்னு சொன்னா, ஏற்கனவே வெளியான இவங்களோட டிஎன்டிஜே ஜமாத்தில் இருந்து வெளியான அப்பாஸ் அலிக்கு மறுப்பாகத்தான் அதை அவங்க வெளியிட்டாங்க. வெளியிடுகின்ற பொழுது இவர் பேசின பேச்சு, யாரு இப்போ தலைவர், இப்ப ஏற்கனவே சொன்னாங்க என்ன தெரியுமா,
எஸ்எல்டிஜேக்கு வரும்போது தான் தக்லீத்வாதிகளாக இருப்பாங்க. எஸ்எல்டிஜேக்கு வந்த போற என்ன செய்வாங்க, அவங்க உறுதி ஆயிடுவாங்க. எதுல உறுதி? தக்லீதுல உறுதியா? தக்லீதுல உறுதி ஆயிடுவாங்க. அவ உறுதி ஆயிடுவாங்க. அவங்க என்ன மீனிங்ல சொன்னாங்கன்னா, அது அவங்க ஆய்வாளரா மாறுறாங்க. அப்ப இவங்க எல்லாம் ஆய்வாளர் யாரு? முரண்பட்டு பேசுறாங்க. பிஜே சொன்னது 90% என்று சொன்னது அவங்களோட மக்களை, ஈக்கிற மக்கள், அவங்களோட இருக்கிற மக்களை தான் சொன்னது. வர முந்தி உள்ள சிச்சுவேஷன் சொல்லல, வந்த புறவைத்தான் சொல்றாரு. இது மறக்க முடியாது என்று கூட சொல்றாரு. அதே மாதிரி ஹிஷாம் பிரதர் சொன்ன அந்த வீடியோல கூட வந்த மக்களை தான் சொல்றாங்களே ஒழிய வர முந்தி உள்ள மக்களை பத்தி பேசவே இல்லை. அதிகமான நமது ஜமாத்தில் உள்ள அதிகமானவர்கள், சுப்ஹானல்லாஹ், நமது ஜமாத்தில் உள்ள அதிகமானவர்கள் ஆய்வில்லாம 100% சரியா பிழையான்னு பார்த்து வாரவங்கள் அல்ல என்று சொன்னதை எப்படியெல்லாம் சமாளிச்சு வேற மாதிரி கொண்டு போய்த்து அப்படி சிரிக்க வச்சு அப்படி என்ன கொண்டு போறாங்க, இது தலைப்பை விட்டு வெளியே கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் தலைப்புக்கு சம்பந்தம் இல்லை, நீங்க தக்லீத்வாதிகள் இல்லை என்றதை நிரூபிக்கவும் இல்லை, நஸ்ரி சலஃபி தக்லீத்வாதி என்றதை நிரூபிக்கவும் இல்லை. கேள்வி கேட்டாங்களாம், பதில் சொல்லலையாம். ஒரே கேள்வியை 4-5 முறை உடைச்சு சொல்றாங்க. இப்ப விஷயத்துக்கு வரும் பாருங்க. அந்த புக்கை வெளியிட்டு இவங்களோட தலைவர் என்ன சொல்றாரு, தலையோட லட்சணத்தை பாருங்க. அப்ப எப்படி அவங்களோட மக்கள் இருப்பாங்க, மற்ற தாய்மார்கள் இருப்பாங்க, மற்ற நிர்வாகிகள் இருப்பாங்க என்றதை உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளலாம். போடுங்க அதை. யாருடைய சரக்கை வச்சு இந்த புத்தகத்தை எழுதல, யாருடைய சரக்கை வச்சு இந்த புத்தகத்தை எழுதல, யாருடைய சரக்கை வச்சு இந்த புத்தகத்தை எழுதல. வஹீல் முரண்பாடான புக்கு இவர் எழுதினாராம், சரிதானே? எழுதினாரு என்ற சப்ஜெக்ட் சொல்றதோட என்ன சொல்றாரு தெரியுமா, யாருடைய சரக்கை வச்சும் எழுதல. அப்ப என்ன, சொந்தமா குர்ஆனை ஆய்வு செஞ்சு சொந்தமா ஹதீஸை ஆய்வு செஞ்சு இவர் எழுதினாரு, இதானே அர்த்தம். அந்த புத்தகத்துல போட்டிக்கிறது ஆசிரியர் யாரு, ரஸ்மின் MISc. சரி, போட்டு என்ன செஞ்சுக்கிறாருன்னு சொன்னா என்ன செஞ்சுக்கிற வேலைன்னு பாருங்க. இது மாதிரி உலகத்துல தக்லீது வேற யாருமே செஞ்சுக்க மாட்டாங்க. சரி, அது என்ன இடத்தை பாருங்க, பார்த்தா உங்களுக்கு விஷயம் விளங்கும். இப்ப பாருங்க, இந்த புத்தகத்துல இவட யாட சரக்கு வச்சும் எழுதலையாம். சரி, அப்ப இந்த புத்தகத்துல பாருங்க, வஹீல் முரண்பாடா என்ற புத்தகத்துல இது பில்லி சூனியம் புத்தகத்துல யாரு, பிஜே. இந்த புக் பில்லி சூனியம், பிஜே அவங்களோட புத்தகம். சரியா? இதில் உள்ளத்தை அப்படியே காப்பி பண்ணிட்டு யாட சரக்கு வச்சும் எழுதலைன்னு சொல்றாரு. அப்படி காப்பி பண்ணது மட்டும் இல்லாம சாதாரணமா தமிழ்ல வரக்கூடிய பிழைகள், ஏற்கனவே அவருக்கு அரபு தெரியாது, அது வேற விஷயம். இவருக்கு தமிழு கூட தெரியாது, சரிதானே? தமிழ்ல எப்படி சொல்றாங்கன்னா பாருங்க, எப்படி இந்த அடிச்சாங்க கொப்பி என்றதை நாங்க சும்மா கதையாத்தான் கேட்டுக்கிறோம். இது கதை அல்ல, நிஜம். பாருங்க, ஒட்டுமொத்தமாக திருக்குர்ஆன் எந்த கொள்கையை முன்வைக்கிறதோ, ஒரு சில வாசகங்களை உங்களோட கைக்கு தான் நீங்க எல்லாருமே வாசிப்பீங்க, சில வாசகங்களை மட்டும் நான் சொல்லி காட்டுறேன். அங்கிட்டு ஒட்டுமொத்தமாக திருக்குர்ஆன் எந்த கொள்கையை முன்வைக்கிறதோ அந்த கொள்கைக்கு மாற்றமாக பொருள் கொள்ளும் வகையில் ஒரு வசனம் நமக்கு தெரிந்தால் அவ்வாறு பொருள் கொள்ளாமல் ஒட்டுமொத்த குர்ஆனிலிருந்து விளங்கும் கொள்கைக்கு ஏற்ற விளக்கத்தை தான் அந்த வசனத்துக்கு கொடுக்க வேண்டும். இது குர்ஆனை சரியாக புரிந்து கொள்ளவதற்குரிய முக்கிய வழிமுறையாகும். இது வஹீல் முரண்பாடா புத்தகத்தில் 8வது பக்கம். சரியா எடுத்து பாருங்க. இதை அங்கிட்டு எடுங்க. இப்ப பில்லி சூனியம் பாருங்க, அதே வார்த்தை அங்க வருது ஒட்டுமொத்தமாக, இங்கேயும் ஒட்டுமொத்தமாக. சரியா? எடுங்க. இல்ல அந்த எழுத்து பிள்ளையை காட்டும். ரைட், ஒட்டுமொத்தமாக என்று வரும் பொழுது இங்கே ஒட்டுமொத்தமாக. சரியா? திருக்குர்ஆன் எந்த கொள்கையை முன்வைக்கிறதோ கொள்ளைக்கு மாற்றமாக பொருள் கொள்ளும் வகையில் அப்படியே அடிச்சாங்கொப்பி என்றது கதை, இது நிஜம். பாருங்க, அப்படியே இது குர்ஆனை சரியாக புரிந்து கொள்ளவதற்குரிய, அதை பார்த்தாவது நீ திருத்தி எழுது, அதை பார்த்தாவது நீ திருத்தி எழுது. பாருங்க,
இது குர்ஆனை சரியாக புரிந்து கொள்வதற்குரிய அதுதானே தமிழ், அதுதானே தமிழ். அங்க பிஜே இந்த புத்தகத்தில் அதாவது என்ன பிழை உட்டிக்கிறத கொள்வதற்குரிய கொள்ள ஒரு லானா கூட சரிதானே, அது அப்படியே கொப்பி, அது அப்படியே ஈயடிச்சாங்க கொப்பி. இது இது ஒன்னாவது விஷயம். தாஸ் ரெண்டாவது, இது வந்து எத்தனாம் பக்கம், இது வந்து 9ஆம் பக்கம் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் திருக்குர்ஆனுக்கு விளக்கு கொடுக்கவே அனுப்பப்பட்டார்கள். அடுத்த பக்கம் பில்லி சூனியம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் திருக்குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்கவே அனுப்பப்பட்டார்கள். சரியா, மக்களுக்கு அருளப்பட்ட குர்ஆன் வசனத்தை மொழிபெயர்ப்பு அப்படியே போட்டுக்கிற. விளக்கம் கொடுக்க அனுப்பப்பட்ட நபி அவர்கள் குர்ஆனுக்கு முரணாக பேசவோ நடக்கவோ மாட்டார்கள். இங்களையும் விளக்கம் கொடுக்க அனுப்பப்பட்ட நபி அவர்கள் குர்ஆனுக்கு அதே வார்த்தை அதே சொல், அட சொல்லையாவது மாத்து, வசனத்தையாவது மாத்து, அதை கூட சொந்த சரக்கு அதை சொல்லிட்டு என்ன பேச்சு, இது யாருடைய சரக்கு, அதை போடுங்க. யாருடைய சரக்கையும் வச்சு இந்த புத்தகத்தை எழுதல, யாருடைய சரக்கையும் வச்சு இந்த புத்தகத்தை எழுதல. இது நான் ஏற்கனவே படம் என்று சொன்னதானே, படத்துக்கு பெரிய ஆதாரம் சரிதானே. சொந்த சரக்கும் இல்ல, சொந்த புத்தியும் இல்ல, சொந்த ஆய்வும் இல்ல. இவங்க என்ன அலசி ஆராய்ஞ்சு பார்த்து நியாயத்தை உணர்ந்து என்ன செய்வாங்களாம், இவங்க ஏற்றுக்கொள்வாங்களாம். முடிஞ்சா அடுத்து மூணாவது. சரியா, எங்க மூணு போடுங்க. ரைட், இந்த பக்கம் ஒவ்வொரு பக்கமா சுப்ஹானல்லாஹ் எடுத்து பார்த்தா எழுத்து கூட சொந்த எழுத்து கிடையாது. அப்ப சிந்தனை எப்படி சொந்தமா வரும், ஆய்வு எப்படி சொந்தமா வரும்? யோசிச்சு பாருங்க. இவங்க ஆய்வாளர்கள் சொல்றாங்க, முதலாவது அமர்வுல இவங்க என்ன முக்கி சொல்ல வந்தாங்கடா, நாங்க எங்களை வந்து தக்லீத்வாதி சொல்ல வேணாம், எங்களை ஆய்வாளர்கள் சொல்லுங்க. எங்களோட மக்கள் வாரது கூட வரத்துக்கு முன்னுத்தான் தக்லீத்வாதி, வந்த போது ஆய்வாளர்கள் விளங்கிச்சா அப்படின்னு சொல்லி அந்த கருத்துல சொல்லிட்டு வந்து இவங்களோட தலையோட லட்சணமே எப்படி என்ன, இவன மக்கள் எப்படி இருப்பாங்க, நிர்வாகிகள் எப்படி இருப்பாங்க, ஏனைய உறுப்பினர்கள் எப்படி இருப்பாங்க பாருங்க. இது எத்தனை பக்கம், 3ஆம் பக்கம். எவ்வளவு நம்பகமானவர்கள் என்றாலும் 10ஆம் பக்கம் கீழடுங்க. சரி, நாலாவது சப்ஜெக்ட் என்னன்னா 11ஆவது பக்கம். அதாவது எந்த ஹதீஸ் அங்க வருதோ அதே ஹதீஸ் இங்க போட்டு, என்ன விளக்கம் எழுதப்படுதோ அதே விளக்கம் இங்க எழுதப்பட்டு, இது போதாத்துக்கு எழுத்து பிழை, அந்த எழுத்து பிழை போடுங்க. தமிழ் எழுத்து பிழை, அரபு வேற சப்ஜெக்ட் சரிதானே. இங்க பாருங்க. ஆனால் இது 16ஆம் பக்கம், வஹீல் முரண்பாடா தலைவட புக்ல 16ஆவது பக்கம். ஆனால் இந்த பாதுகாப்பு ஏற்பட்டை திருக்குர்ஆனின் பாதுகாப்புடன் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அட ஏற்பட்டை அல்ல சரிதானே. பிஜே அங்க உட்டிக்கிற பிழை, எது ஒரு எழுத்து பிழை தான். ஆனால் இந்த பாதுகாப்பு ஏற்பட்டை, அங்க ஏற்பட்டை என்று போட்டுகிறாரு. அதே ஏற்பட்டை வருமா, ஏற்பாடை என்று வரணும், ஏற்பட்டை என்று அங்க போட்டிக்குது. அதையே அப்படி இதை சொல்லிட்டு என்ன சொல்ற. அடுத்த சகோதரர்களே, சும்மா நேரத்தை வீணாக்கி மக்களை சிரிப்பு காட்டி கொண்டிருக்கிறாரு. உங்கள் மக்கள் வந்து ஒப்பந்தத்தில் விதிமுறையை மீறுறாங்க, உங்கள் மக்கள் மீறினாங்கன்னு சொன்னால் எங்கள் மக்கள் அதை விட பெரிய அளவுக்கு மீறுவாங்க, அதை நிலவில் நிறுத்திக்கோங்க. அங்கேருந்து பேசுகிறாங்க, ஒப்பந்தத்துக்கு மீறக்கூடிய காரியம், ஒப்பந்தம் மீறினா வெளியேற்றப்படணும் இருக்குது. அந்த தரப்பில் மீறினால் அதை விட கடுமையாக இந்த தரப்பில் மீறப்படும், அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது வந்து என்ன படம் காட்டுறாரு, சில செய்திகளை ஸ்க்ரீனில் போட்டு காட்டி எல்லாம் ஒத்த வரையில் சொல்லக்கூடிய பதில், அதுக்கு பின்னாடி பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. எந்த கேள்விக்கும் பதில் இல்லாத நேரத்தில் ஒரு கேள்வியை 2ஆக உடைச்சாரு, 4ஆக உடைச்சாரு. சார் 2ஆக தான் உடைச்சேன்னு வைங்களே, பதிலை சொல்லுங்களே. 4ஆக உடைச்சேன்னு வைங்களே, பதில் சொன்னால் முடிஞ்சு போச்சே. எங்கே பதில் உங்கள்கிட்ட? காலையில் அதைத்தானே கேட்டுருக்கிறோம். அப்போ அந்த எந்த ஒன்றுக்கும் பதில் இல்லை. அடுத்து என்ன சொன்னாருன்னு சொன்னால், முரண்பாடு வந்தால்தான் தக்லீத் இல்லை என்பதற்கு ஆதாரம் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு மத்தியில் முரண்பாடு இல்லை, முரண்பாடு வந்தால் தான் அது தக்லீத் இல்லை என்பதற்கு ஆதாரம். இதை நீங்கள் நிரூபித்து காட்டுங்க. எந்த குர்ஆன் வசனத்திலிருந்து எடுத்தீங்க, எந்த ஹதீஸ்லேருந்து எடுத்தீங்க, இதுக்கு என்ன நஸ்ஸு, அல்லது இப்போ உங்களுக்கு ஜிப்ரீல் வகி கொண்டு வந்து கொடுத்தாரா? நீங்கள் நிரூபித்து காட்டுங்க. அதை உண்டு உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறோம். அடுத்து வந்து எங்களை எதிர்த்து பேசுவதற்கு வந்து
அனைத்து அசத்திய கும்பலும் ஒன்னாக சேர்ந்து ஒரே மேடையில் ஒன்னாக நிற்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு மத்தியில் பிற விஷயத்தில் வந்து முரண்பட்ட கருத்து இருக்குது. அவங்களோட மக்கள் உட்கார்ந்து இருக்கிறவங்கள்ட்டயே பிற விஷயத்தில் வந்து பல முரண்பட்ட கருத்து இருக்குது. இதில் ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவதற்கு ஒன்று சேர்வதற்கு நேரம் இல்லை. எங்களை எதிர்க்கிறதுக்காக வேண்டி அனைத்து அசத்திய கும்பலும் ஒன்று சேருவாங்க. இதுதான் அசத்தியத்துக்குண்டான அளவுகோல் என்பதை நீங்க என்ன செய்யுங்க, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நாங்க என்ன தெளிவாக சொன்னோம், சர்வதேச பிறை என்பது வழிகேடு என்பதை நம்ம தெளிவாக டிக்ளேர் பண்ணி சொன்னோம். அந்த தரப்பு பேசுற நேரத்தில் சர்வதேச பிறை என்பது அதற்கு எந்த ஆதாரமே இல்லை என்று சொல்லிட்டு பிறை 9 தான் அரபாவுடைய நோன்பு நோக்கணும், ஹாஜிகள் ஒன்று சேர்றனால நோட்பதற்கு எந்த ஆதாரம் இல்லை என்று சொல்லிவிட்டு அவங்களோட மக்கள்ல அந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய இங்க இருக்கிறாங்க, அவங்கள காப்பாற்றணும். அவங்க வழிகேடு என்று சொன்னா எழுப்பி போயிடுவாங்க. மேடையில துணைக்கு உதவிக்கு வந்திருக்கிறாங்களே எல்லாம் தூக்கி கடாசிட்டு போயிடுவாங்க. அப்ப அவங்கள காப்பாற்றுவதற்காக வேண்டி அசத்தியத்துக்கு என்ன செய்யறாங்க, வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்க, பரிதாபமான நிலையை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து என்ன கேட்டாருண்டா, பிஜே அவங்க வந்து ஒரு நிலைப்பாட்டில் இருந்து அதற்கு மாற்றமான ஒரு நிலைப்பாட்டில் நீங்க இருந்து அப்படி பிரச்சாரம் செய்ததற்கு சுட்டி காட்டியதற்கு இருந்தா காட்டுங்கன்னு கேட்டாங்க. ஆல்ரெடி காட்டி இருந்தோம். இப்ப இன்னொரு சாம்பிள் என்ன செய்யறேன், அதற்கு நான் எடுத்து போடுறேன். சகோதரர் பிஜே அவர்கள் அவருடைய தமிழாக்கத்தில் ஆரம்பத்தில் என்ன பதிந்திருந்தார் என்று சொன்னால், தேன் சம்பந்தமாக அவர் சொல்லுகிற நேரத்தில் தேனியுடைய மலம் தான் தேன் என்ன செஞ்சாரு, சகோதரர் பிஜே அவர்கள் ஆரம்பத்தில் சொல்லி இருந்தாரு, எழுதியிருந்தாரு. அது நம் தரப்பால் என்ன செய்யப்பட்டது, சுட்டி காட்டப்பட்டது. அது சம்பந்தமானவர் நம்மளோட தான் இருக்கிறாரு. அதை வந்து நம்ம தெளிவாக சுட்டி காட்டணும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறான், யஹ்ருஜு மின் புத்தூனிஹா ஷராபும் முக்தலிஃபுன் அல்வானுஹு ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ். அதனுடைய வயிறுகளிலிருந்து பல்வேறுபட்ட நிறத்தில் வந்து வெளியாகின்றது. அதில் வந்து ஷிஃபா நோய் நிவாரணம் இருப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். தேன் என்பது தேனியுடைய மலம் அல்ல, அது வேறு வழியில தேன் வெளியாகிறது என்று அவருக்கு சுட்டி காட்டுறோம். சுட்டி காட்டினதற்கு பின்னாடி அதை திருத்தி கொண்டாரா இல்லையா, அல்லது நாம வந்துட்டு பிஜே வந்து தேனியுடைய மலம் தான் தேன் என்று சொல்லிட்டாரு, எனவே நாங்களும் ஏற்றுக்கொண்டுட்டோம், இப்படி எக்ஸாம் போடுறாங்களா இல்லையா? அது மாதிரி தக்லீத் நான் இப்படி சொன்னா நீங்க நினைச்சிருக்கும் நான் தக்லீத் பண்ணேன், இப்படி சொல்லணும் தக்லீத் அண்டு. அப்போ வந்து நம்ம அந்த அதே நிலைப்பாட்டில் இருந்தோமா, அந்த நிலைப்பாட்டில் இருக்கல்ல. என்ன சொன்னாரு, இவங்க குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் தேடுற நேரத்தில், ஹதீஸுக்கு விளக்கம் தேடுற நேரத்தில் எங்க போவாங்க, பிஜே விளக்கத்தை தான் எடுப்பாங்க. பிஜே குர்ஆன் வசனத்துக்கு என்ன விளக்கம் சொன்னாரு, ஹதீஸுக்கு என்ன சொன்னாரு, அதைத்தான் ஆமாசாமி போட்டு ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொன்னாங்க. இந்த அவதூறை நிரூபிக்குமாறு கேட்டோம், அந்த அவதூறை நிரூபிக்கல, அவதூறு மன்னனாக இந்த இடத்துல அவர் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அந்த அவதூறு மன்னனுக்கு சாட்டை அடியாக சொல்றோம், பிஜே சொன்னதை நாங்க ஏத்துக்கல்ல, பிஜே தவறாக சொன்னார். இந்த திருமறை வசனத்துக்கு இது அது அல்ல விளக்கம், தேன் என்பது அது வேறு என்று சுட்டி காட்டினோம், ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, பிஜேக்கு நம்ம ஒன்றை சுட்டி காட்டணுமாம், சுட்டி காட்டினதற்கு பின்னாடி அவர் முரண்டு பிடிக்கணும். இல்ல ஏற்றுக்கொள்ளாது, நீங்க சொல்லதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாது, இதுங்க தான் தக்லீத். நாம பிஜே கொண்டு சுட்டி காட்டி அவரு நாம் பிடிச்ச முசலுக்கு தான் 3 கால், நான் சொல்றதான் நீங்க கேட்கணும், என்ன மீறி நீங்க பேசக்கூடாது இப்படின்னு பிஜே சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அவர் தக்லீது செய்யுமாறு சொல்லவும் இல்லை, தக்லீது கூட்டத்தை உருவாக்கவும் இல்லை. தெளிவான சிந்தனையுடன் எது சரி தவறு என்று ஆய்வு செய்து பின்பற்ற வேண்டிய ஒரு சமூகத்தை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மக்களுக்கு வந்து போதனை செய்து கொண்டிருக்கிறார். இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க, பிஜே தக்லீது செய்யணும், தக்லீது கூட்டத்தை உருவாக்கணும் என்று இவங்க வந்து பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த சத்திய மார்க்கத்தில் சத்திய கொள்கையில இது போன்ற வழிகேடர்களுக்கு, சலஃபி கும்பல்களுக்கு, இந்த நஸ்ரி போன்ற வழிகட்ட தக்லீதுவாதிகள் நினைக்கிற மாதிரி செய்வதற்கு இந்த மார்க்கத்தில் இந்த கொள்கையில நாங்க வந்து கடுகளவு என்ன செய்ய மாட்டோம், இடம் வைக்க மாட்டோம் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக இந்த இடத்துல நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப பிஜே சொன்னதற்கு ஆல்ரெடி ஒரு ஆதாரம் காட்டணும், படிச்சு பாருங்கன்னு சொன்னோம், இங்க போட்டு இன்னும் வண்டியாக இருக்குது. அப்ப நாங்க தக்லீதுவாதிகள் அல்ல என்பதை இந்த இடத்துல செஞ்சிருக்கிறோம், நாம நிலைநாட்டி இருக்கிறோம். அடுத்து அவர் தக்லீதுவாதி என்பதற்கு அடுக்கடுக்கான சான்றுகளை வச்சோம். சான்றுகளை வச்சதற்கு பின்னாடி நான் தக்லீதுவாதி என்று ஒரு சிங்கள ஆதாரத்தை வச்சிங்களா, இதுவரைக்கும் வைக்கல, இப்படி என்ன செய்யறாரு, உளறி கொண்டிருக்கிறார்.
திருடனை பிடிக்க போற நேரத்தில் திருடன் என்ன செய்வான்டா, அண்ணன் திருடன் வந்துட்டான் திருடன் சிக்காம ஓடுவான் பாருங்க. இது மாதிரி நாங்க எவ்வளவு ஆதாரத்தை எடுத்து முன் வச்சாலும் எங்க வச்சீங்க எந்த ஆதாரம் இல்ல, இப்படி என்ன செய்யறாரு, திசை திருப்பி கொண்டிருக்கிறார். அப்ப இன்னொரு ஆதாரத்தை நாம என்ன செய்யறோம், அவர் தக்லீத்வாதி என்பதற்கு எடுத்து போடுறோம். அந்த குட்டி மாம போடுங்க. ஃபேஸ் கவர் பண்ணலாம், இன்னும் சில உலமாக்கள் ஃபேஸ் கவர் பண்ணாமலும் இருக்கலாம், கட்டாயம் கிடையாது, விரும்பியவர்கள் பண்ணலாம். அப்படி என்பதுதான் உலக வரலாற்றிலே தோன்றிய எந்த ஒரு சின்ன அறிஞரும் சொன்ன வார்த்தை. ஒரு சின்ன குட்டி அறிஞர், குட்டி இமாம் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால், எப்படி சொன்னாங்க, ஃபேஸ் கவரை மறுத்து பேசியவர்கள் கூட எப்படி பேசினாலும் தெரியுமா, ஃபேஸ் கவர் வாஜிப் கிடையாது, கடமை இல்லை, விரும்பினால் அணியலாம். அப்படித்தான் எல்லா அறிஞர்களும் சொன்னார்கள். அப்படித்தான் எல்லா அறிஞர்களும் சொன்னார்கள். சரி, இதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அப்ப இவர் தக்லீத்வாதி இல்லை என்று சொன்னா, ஃபேஸ் கவர் பண்ணுவது கூடாது நம்ம சொல்றோம் என்று சொன்னா என்ன கேட்டிருக்கணும், எந்த வசனத்திலிருந்து சொல்றீங்க, இதுக்கு என்ன ஆதாரம், இதைத்தானே கேட்கணும். நீங்க ஆய்வாளர் என்று சொன்னா, ஆய்வாளர் இல்லை என்ற வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிக்கொண்டிருக்கிற அது வேறு விஷயம். அப்ப நீங்க என்ன கேட்கணும், குட்டி இமாம் சொன்னா என்ன, பொடியர் இமாம் சொன்னா என்ன, யாரு சொன்னா உங்களுக்கு என்ன, நீங்க என்ன கேட்கணும், என்ன ஆதாரம் தான் கேட்கணும். அப்ப குட்டி இமாம் சொன்னா மட்டும் நீங்க ஏத்துக்குவீங்களா, இல்ல பொடியர் இமாம் சொன்னா கேட்பீங்களா, சிறிய அறிஞர் சொன்னா கேட்பீங்களா? நீங்க தக்லீத்வாதி இல்லை என்றா, இமாம்களை பின்பற்றக்கூடியவர் இல்லை என்று சொன்னா யாரு சொன்னா உங்களுக்கு என்ன? நாங்க எந்த ஆதாரத்தை வச்சு சொல்றோம், எந்த அடிப்படையில் ஃபேஸ் கவர் பண்ணுவது கூடாது என்று சொல்றோம், இதைத்தான் நீங்க பார்க்கணும். நம்ம சொல்வது ஒன்று தவறு நிரூபிச்சு காட்டுங்க, அதை விட்டுட்டு குட்டி சொன்னாரா பொடியன் சொன்னாரா இதெல்லாம் நீங்க கேட்கணும். அப்ப என்ன செய்யுங்க, நீங்க விளங்கிக்கோங்க, நீங்க தக்லீத்வாதி இல்லை என்று சொன்னா இந்த கேள்வி என்ன செய்யக்கூடாது, உங்களிடத்துல வரக்கூடாது என்பதை இந்த இடத்தில் நம்ம பதிவு செய்து கொள்றோம். அடுத்த செய்தியாக, இவர் தக்லீத்வாதி என்பதற்கு அடுத்த ஆதாரமாக என்ன நாங்க சமர்ப்பிக்கிறோம் என்று சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சீரழிக்கின்ற அடிப்படையில், ரசூலுல்லாஹுடைய ஒழுக்கத்துக்கு வேட்டு வைக்கக்கூடிய அடிப்படையிலே ஹதீஸ் என்ற பெயரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்படுத்தி ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே புனையப்பட்டு பதிவு செய்யப்படுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் பின்த் மில்கானி என்று அழைக்கப்படுகின்ற அந்த சஹாபிய பெண்மணியுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் அடிக்கடி போய் வருவாங்களாம். அப்படி போய் வர்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பெண்மணி பேன் பார்த்து விட்டார்கள். வஜஅல தஃப்லி ரஸஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில அந்த பெண்மணி பேன் பார்த்தார்கள் அப்படின்ற ஒரு செய்தியை நபிகள் நாயகத்தை சம்பந்தப்படுத்தி புனையப்பட்டிருக்கின்றது. நாங்க ரசூலுல்லாஹ் பெண் பார்த்தாங்களா இல்லையா, பெண் பார்க்க அனுமதியா இல்லையா, இதையில் உங்கள்கிட்ட கேட்கிறது. இந்த செய்தியை சரி காண்பதற்காக வேண்டி நபிகள் நாயகத்துக்கு எந்த ஒரு உறவு முறையும் இல்லாத இந்த உம்மு ஹராமை ரசூலுல்லாஹ்வுக்கு பால்குடி சிற்றன்னை, நபிகள் நாயகத்துடைய உறவுக்கார பெண் என்று இமாம்கள் வக்காலத்து வாங்கி எழுதி வைத்திருக்கின்றாங்களே, இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? நீங்க ஏத்துக்கொள்ளல என்று சொன்னா இது ஹதீஸ் இல்லை என்று சொல்லுங்க. இல்ல இது சரி என்று சொன்னா ரசூலுல்லாஹ்க்கு பெண் பார்த்தாங்க தான், அதை ஏத்துத்தான் ஆகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மு ஹராம் மகரமான பெண் தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா அந்த ஆதாரத்தை நீங்க காட்டுங்க. மறுமை நாள் வரைக்கும் உங்களுக்கு காட்டலாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மு ஹராம் உறவுக்கார பெண் என்பதற்கு மறுமை வரைக்கும் உலகம் அழிக்கப்படுகின்ற வரைக்கும் ஒரு சிம்பிள் ஆதாரத்தை செய்யலாது, உங்களுக்கு காட்டலாது. இந்த ரெண்டையும் நீங்க செய்யலேண்டா நீங்க தக்லீத்வாதி என்பது மேலும் என்ன செய்கின்றது, இந்த இடத்துல ஆணித்தரமாக நிரூபணமாக மாறுகின்றது. எந்த உறவும் இல்லாத ஒரு பெண்ணை இமாம்கள் ரசூலுல்லாஹ்வை காப்பாற்றுவதற்கு இந்த செய்தியை சரி காண்பதற்காக வேண்டி இந்த அறிவிப்பாளர்கள் நல்லவர்கள் தானே, அறிவிப்பாளர்கள் இமாம்கள் நல்லவர்கள் தானே சொல்லி இருக்கிறாங்க. அப்ப எப்படியாவது முட்டு கொடுக்கணும், முட்டு கொடுப்பதற்காக வேண்டி உறவு இல்லாத ஒரு பெண்ணை உறவு என்று சொல்லி இருக்கிறாங்க. அது அப்படி ஆமா சாமி போட்டு அதுல தவறே வராது என்பதை அப்படியே அதற்கு குர்ஆனுடைய ஹதீஸுடைய அந்தஸ்தை கொடுத்து, வஹீயுடைய அந்தஸ்தை கொடுத்து அதை ஏற்றுக்கொள்வது.
அப்போ ஒன்று நீங்கள் என்ன சொல்லுங்க, சரியில்லாத செய்தின்னு சொல்லுங்க, இல்லை சரியான செய்தி என்றால் ஆதாரத்தை காட்டுங்க. அப்படி என்பதை என்ன செய்கிறோம், உங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்கிறோம். அடுத்த செய்தியாக, நம்முடைய மக்களுக்கு நாம தக்லீது செய்யக்கூடாது என்று பிரச்சாரம் செய்கிறோம். மக்கள் அப்படித்தான் வருவாங்க, நாங்கள் மக்களுக்கு சுட்டி காட்டுறோம். ஆனால் உங்களோட மக்கள் இந்த இடத்துல தக்லீது செய்து வழிகேட்டு ஆதரித்து ஆமீன் கூட்டுதுவா சொன்னாங்களே, அதை நீங்கள் கண்டிச்சிங்களா? உங்களுக்கு மட்டும் ஒன்று, எங்களுக்கு வேறொன்னா? உங்க உம்மா உம்மா எங்க உம்மா சும்மாவா? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு வந்தா அது சரி, நம்ம செஞ்சா அது தவறு. நம்ம தான் மக்களுக்கு பகிரங்கமா சொல்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னும் பேசுறாங்க, நஸ்ரே சலஃபி தக்லீத்வாதி என்றதுக்கு எந்த ஆதாரமும் வைக்கப்படவில்லை, ஒரு ஆதாரம் கூட வைக்கப்படவில்லை. வீடியோ வச்சு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க எப்படி, நான் இப்போ உங்களுக்கு வைக்கிறேன் தானே, நீங்க பிஜேயை மார்க்க ரீதியாக பின்பற்றீங்க, தமிழில் பின்பற்றீங்க, எழுத்து பிழையிலையும் பின்பற்றீங்க. தக்லீது எல்லா வகையான தக்லீதும் உங்கள்கிட்ட இருக்குது. நான் காட்டுறேன், நீங்க பிஜே பாருங்க. பிஜே இதை சொல்றாரு, நீங்க அப்படியே சொல்றீங்க. பிஜே வைக்கிறாரு, அதே வைக்கிறீங்க. பிஜே எழுத்து பிழை விட்டாரு, அதை அடிச்சு கொப்பி அடிக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்க ஒன்று காட்டுனீங்களா? இல்ல. அது மாதிரி இந்த கூட்டுத்துவா நீங்க கண்டிச்சீங்களா? கூட்டுத்துவா கண்டிச்சீங்களா? யார் அந்த ப்ளீஸ் பண்ணி கேட்குறாங்க தானே, கண்டிச்சீங்களாண்டு. ஆமீன் சொன்னது யாரு? ப்ளீஸ் பண்ணி சொல்லுங்க. ஆமீன் சொன்னது யாரு? அவரை கண்டிச்சிட்டு இப்போ ஆமீன் சொன்னது யாரு? ப்ளீஸ் யாரு? ஏன்னா அவங்க அனுமதி தந்துட்டாங்க கண்டிக்க சொல்லி. எங்க யார் ஆமீன் சொன்னது? யாரு? இல்ல பொய்யா சொல்ல வேணாம். யாரா ஆமீன் சொன்னீங்களா? அப்ப இவங்க சொன்னாங்களா ஆமீன் சொன்னு சொல்லி? சரி, ஆமீன் கூட்டுதுவா பிதுஆன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சரிதானே? இது கண்டிக்கணும்னா நான் மட்டுமா கண்டிக்கணும்? நீங்களும் மேடையில் தான் நிற்கிறீங்க. இந்த ரசாதி பேசும் தான் நிற்கிறாரு, மைக் ஒன்று கையில் தான் நிற்குது. சொல்லுங்களே, கூட்டுதுவா பிது இது ஒன்றும் தெரியாது, கேளுங்களே. அது இல்லை, நான் என்ன பொறுப்பா? அதாவது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய மட்டும்தான் இந்த பொறுப்பு. என்ன, எங்கட மக்கள் இந்த மாதிரி உங்களோட தரப்போதுன்னு சொன்னா நீங்க தான் இதை சுட்டி காட்டணும். நீங்களும் சுட்டி காட்டுங்களே. நீங்கள் சொல்லுங்க, அங்கிட்டு உள்ளவங்க தான் தக்லீத்வாதிகள், இங்குள்ள தக்லீத்வாதிகள் இல்லை. நீங்க சரியா சொன்னா எடுப்பாங்க. சரியா? கூட்டுதுவா மேட்டர் முடிஞ்சு கூட்டுதுவா திரும்ப திரும்ப ஒன்றுக்குமே இல்லாததுக்காக வேண்டி எடுத்து போட்டு நிற்கிறாங்க. ரைட். அடுத்த விஷயம், எங்க ஈ அடிச்சாங்க கோப்பி எடுங்க, திரும்ப ஓட்டுவோம். அதுல பெருமையா பேசுறாரு. எப்படி தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது சொந்த, என்னது இது சொந்த சரக்கு, யாட சரக்கை வச்சும் எழுதல. அது என்னப்பா ஒன்றோ நீங்க பொய் பேசிக்கணும், சரிதானே? ஒன்றோ பொய் பேசிக்கணும், இல்லாட்டி படம் காட்டிக்கணும், இல்லாட்டி என்னமா நடந்திக்கணும். யாட சரக்கை வச்சும் எழுதல என்று சொல்றாரு. அப்ப அவட சரக்கை வச்சு தான் எழுதிக்கணும். அவட சரக்கு இப்ப என்ன சரக்கு? பிஜேட சரக்கு தான் அவட சரக்கு என்ன ஆயிட்டு, சரிதானே? பிஜேட சரக்கு தான் இங்க எஸ்எல்டிஜே தலைவட சரக்கு என்று ஆயிட்டு. அது மட்டும் இல்லாம இங்க எஸ்எல்டிஜே ஆய்வாளர்கள் எல்லாம் ஆய்வு பண்ணாங்களாம், அதை சரி பார்த்தாங்களாம். டிஎன்டிஜேயும் சரி பார்த்தாங்களாம். அது அந்த வீடியோ போடுங்க. இந்த புத்தகம் தொகுக்கப்பட்டதன் பின்னால் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய உலமாக்கள் இதனை சரிபார்த்திருக்கிறார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய உலமாக்கள் இதனை சரிபார்த்திருக்கிறார்கள். முடிஞ்சுது, சரியா? எல்லா எஸ்எல்டிஜே ஆய்வாளர் குந்தி குடிக்கிறாங்க தானே, இந்த ஆய்வாளர் எல்லாரும் சரி பார்த்தாங்களாம். சரியா? சரி பார்த்து என்ன செஞ்சுக்கிறாங்க? பிஜேட சரக்கு அப்படியே எடுத்திருக்கிறாங்க. அப்ப எது எஸ்எல்டிஜே முழு சரக்கும் எது என்றா பிஜேட சரக்கு, சரிதானே? இது மறுக்கவே இயலாது. அடுத்த பாருங்க, அடுத்து எடுங்க. இன்னொரு எழுத்து பிழை. அதாவது அப்படி அச்சொட்டா வசனத்துக்கு வசனம் சொல்லுக்கு சொல் எடுத்துட்டு நீங்க சரி பார்த்த, உண்மையில நான் கேட்கிறேன், இந்த சரி பார்த்த அர்த்தம் என்ன? அலசி பார்க்கிறேன்னு சொல்றீங்க, நியாயத்தை உணர்றேன்னு சொல்றீங்க, சரி பார்க்கிறேன்னு சொல்றீங்க. அது அர்த்தம் என்ன? நீங்க என்ன சரி பார்த்தீங்க? இதுல சரி பார்த்து மெத்தட கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம், சரிதானே? திருக்குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது போல் ஹதீஸ்கள் பாதுகாக்கப்படவில்லை என்பதால் மனிதர்கள் வகுத்த பாதுகாப்பு வளையத்தை, பாதுகாப்பு வளையத்தை, இது காலான இருக்குது, சரிதானே? பாம்புலான வரணும். அப்ப பிஜே அதே போட்டி வளையத்தை என்று போட்டிக்கிறாரு. சரி, அவர் விட்டது பிழைன்னு வைங்களே, அவர் ஒரு தவறுதலா விட்டு வைங்களே, அதையே அப்படியே கொப்பி அடிச்சு நீங்க எழுதுறீங்க. அது நல்ல வேலை. இவர் சொல்றாரு, தலைவர் சொல்றாரு, என்ன எஸ்எல்டி தலைவர், நான் தான் எழுதினது, யார சரக்கு வச்சும் எழுதல,
இது நான் மட்டும் சரி பார்க்கல, கூட்டி கொண்டாரு, சேர்த்து கொண்டாரு. யாரு? எஸ்எல்டிஜே எல்லாரும் சேர்ந்து சரி பார்த்தது. சரி பார்த்த லட்சணம் பாத்தீங்களா? அட இது இந்த விஷயத்திலே சரி பார்த்த லட்சணம் இப்படி என்றா குர்ஆன் ஆய்வுல எப்படி லட்சணம், ஹதீஸ்ல ஆய்வுல என்ன லட்சணம் வரும் யோசிச்சு பாருங்க. அப்படியே காப்பி அடிச்சு போட்டு அப்படியே எடுத்து போட்டு என்னது இது ஆய்வாம், இது இவட சொந்த சரக்காம், யாட சரக்க வச்சு எழுதலையாம். என்னடாப்பா இது என்ன போய் அப்துல் ராசிக் வீடியோ போடுங்க. ஒரே ஜமாத் தான், ஒரே கருத்து தான் சொல்ல போறோம். ஏதாவது ஒரு மசாயில்ல ஒரு சர்ச்சைக்குரிய சட்டமாக இருந்தாலும் நாம் தரக்கூடிய தீர்வு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எதை தீர்வாக அந்த ஜமாத் அறிவித்திருக்கிறதோ நாங்கள் எதை அறிவித்திருக்கிறோம் அந்த தீர்வு தான். ரெண்டுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்க ஜமாத் ஒரே திரும்ப போடுங்க. ஒரே ஜமாத் தான், ஒரே கருத்து தான் சொல்ல போறோம். ஏதாவது ஒரு மசாயில்ல ஒரு சர்ச்சைக்குரிய சட்டமாக இருந்தாலும் நாம் தரக்கூடிய தீர்வு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எதை தீர்வாக அந்த ஜமாத் அறிவித்திருக்கிறதோ நாங்கள் எதை அறிவித்திருக்கிறோம் அந்த தீர்வு தான். ரெண்டுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்க ஜமாத் ஒரே ஜமாத் தான், ஒரே கருத்து தான். டிஎன்டிஜே எதை தீர்வா தரதோ அதுதான் எங்களை தீர்வு, அதுதான் நாங்கள் அறிவிக்க போறோம். ஒரே ஜமாத்து, ஒரே கருத்து, ஒரே தீர்வு. இன்னொன்னே சேர்த்துக்கொள்ளுங்க, ஒரே வார்த்தை, ஒரே எழுத்து பிழை, ஒரே எல்லாமே. அது எது பிழையோ அதை நாங்கள் சரியா எடுத்துக்கொள்வோம். அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க, சரிதானே? டிஎன்டிஜே எதை மார்க்க தீர்வாக தருகிறதோ அதை அப்படியே நாங்கள் எடுத்துக்கொள்றோம். அட இதை விட தக்லீதுக்கு வேற என்ன ஆதாரம் வேணும்? நீங்க தக்லீத்வாதிகள், எஸ்எல்டி யாருமே ஆய்வாளர்கள் இல்லை என்றதுக்கு இதுக்கு பாருங்க. தலைவர் பேசுறேன்னு சொன்னாரு, ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்எல்டிஜே ஆய்வாளர்கள் அவங்களும் ஆய்வு பண்ணிக்கிறாங்க. எதை? அந்த புக்கை, சரிதானே? அது போறதுக்கு டிஎன்டிஜே சேர்த்து விட்டாங்க. டிஎன்டிஜேயும் இதை ஆய்வு பண்ணாங்களாம், ஆய்வு பண்ணி சரிதான் அப்படி என்று விட்டாங்களாம். அட இது என்னப்ப? அப்ப இந்த குர்ஆன் சுன்னாவை அலசி பார்க்கிறேன்னு சொல்றீங்க தானே? நீங்க உண்மையிலே அலசி பார்க்கிறேன்னு சொன்னா இந்த அலசி பார்க்கறதுக்கு என்ன அர்த்தம் வச்சுக்கிறீங்க அதை சொல்லுங்க, சரிதானே? இப்ப அடுத்த சப்ஜெக்ட் பாருங்க. இலங்கையில் ஒரு மௌலை என்ன சொல்றாருண்டா, இங்க பாருங்க, பிஜே பிழை ஒட்டிக்கிறாரு, சரிதானே? இந்த பிழை இது பிழை, இது அவர் இந்த அதாவது அல் ஃபுர்கான் பைன் அவுலியா ரஹ்மான் அவுலியா ஷைத்தான் புத்தகத்தில் இப்னு தைமியா கோட் பண்ணினதாக ஒரு செய்தியை தவறாக சொல்றாரு, சரிதானே? அந்த தவறை உண்மை நினைச்சு, ஏன்னா இவங்க தானே ஆய்வு இல்லை, அலசல் இல்லை, பொய்க்கு சொல்லுவாங்க. நாங்கள் அலசுவோம், ஆய்வோம் எல்லாம் சொல்லுவாங்க, நியாயத்தை உணர்வோம் என்று சொல்லுவாங்க. அலசல் விளங்கிச்சு தானே? இப்ப ஈயடிச்சாங்க கோப்பையில் அலசல் விளங்கிச்சு. என்ன சொல்றேன்னா, ஒரு 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 மௌலவி சுட்டி காட்டுறாரு, இப்படி இல்லை 7 மணி நேரம் புத்தகத்தை எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதை திருப்பி சரி சொன்ன இவங்க என்ன சொன்னாங்க, நாங்க சொன்னா ஏற்றுக்கொள்வோம், அது எங்கட ஜமாத்தோ யாட ஜமாத்தோ இவங்க சொன்னாலும் பிழை என்ன, நாங்க என்னது பிழை எடுத்துக்கொள்வோம். இந்த பிழையை சரிப்படுத்துறதுக்கு என்ன பாடுபடுறாரு தலைவர், என்ன பாடுபடுறாருன்னு பாருங்க, வீடியோ போடுங்க. இந்த இப்னு தைமியாட சர்ச்சை ஒன்றை உண்டாக்குறாரு. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் சம்பந்தமாக 200 இந்த புத்தகத்துல 208ஆம் பக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி. என்ன செய்தி? இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஒரு செய்தியை எடுத்து சொல்லுகிறார். இவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஷாமிலாவை முழுமையாக தேடிவிட்டேன், எங்கேயுமே இல்லை. அப்ப என்ன, நீங்க மக்தபத்து ஷாமிலாவுல தேடினதா சொல்றீங்க, ஆனா மக்தபத்து ஷாமிலாவுல இல்லங்கிறீங்க. இந்த சிடி வெளியிடப்படும் போது இந்த பேசுகிற கட்டத்துக்கு மக்தபத்து ஷாமிலாவுல வந்திருக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்டை போடுவோம் இன்ஷா அல்லாஹ். இது மக்தபத்து ஷாமிலாவுல தெளிவாக இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? ஷாமிலாவுல இருக்கக்கூடிய ஒண்ண நீங்க அலசி தேடிட்டேன், அங்க இல்லை இங்க இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அப்ப ஒன்னே ஒண்ணு விளங்குது உங்களுக்கு, கண்ணியமிக்க அன்சார் தப்லீகி அவர்களே, மக்தபத்து ஷாமிலா எப்படி யூஸ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியல. மக்தபத்து ஷாமிலா எப்படி யூஸ் பண்றேன்னு தெரியல, சரிதானே? தெரிஞ்சவர் எப்படி அடிச்சாங்க கோப்பி அடிச்சாருன்னு உங்களுக்கு தெரியும், சரிதானே? இப்ப தெரிஞ்சவர் எங்களுக்கு கொஞ்சம் அந்த செய்தி எது 208வது பக்கத்தில் உள்ள அந்த செய்தியை கொஞ்சம் எடுத்து எங்களுக்கு பிரிண்ட் அவுட் தாங்க, சரிதானே? ஷாமிலா எடுத்து காட்டிக்கலாம் தானே? அந்த ஷாமிலால ஈக்கிறத எடுத்து காட்டுங்க, அது ஒரு விஷயம். அப்ப இது என்னன்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்ல பிழை, அதே மாதிரி என்னது தமிழ் எழுத்துக்கள்ல பிழை விட்டிக்கிறாரு.
இதெல்லாம் அப்படியே கோப்பி அடிச்சவர். அதே மாதிரி அப்துல் ராசிக் சொல்றாரு, ஒரே ஜமாத்து தான், ஒரே கருத்து தான், டிஎன்டிஜே எதை தீர்வாக சொல்கிறதோ அதைத்தான் நாங்களும் சொல்லுவோம் என்று சொன்ன இந்த ஜமாத்து மாற்றமா ஒன்று சொல்லுமா? சரி, பிள்ளை தெளிவா விட்டிக்கிறாரு. இது அந்த கிதாபுலே இல்ல. ஃபுர்கான் பைன அவுலியா ரஹ்மான் வ அவுலியா ஷைத்தான் கிதாபுலே இல்ல. கிதாப் கையில இருக்குது. இந்த கிதாபை கொடுங்க, இந்த கிதாப் கொடுங்க. இந்த கிதாபுல இருந்து எடுத்து காட்டணும். கொடுங்க, அது கொடுங்க. அடுத்தது அவர் இன்னும் என்னென்ன பில்டப்பா பேசுறாரு. சும்மா நான் ஏற்கனவே படம் சொன்னானே, படத்துக்கு பேரு நிறைய ஆதாரம் இருக்குது, அதை போடுங்க. சரி, அடுத்து கூகுளில் தேடி பார்த்து விட்டேன், அங்கே இல்லை. நாங்களும் கூகுள்ல தான் தேடினோம். கூகுள்ல உங்களுக்கு தேட தெரியலாட்டி கேளுங்க, தேடி தர்றோம். அவர் இன்டர்நெட்டில் தேடி விட்டேன். உடனே மக்கள் எப்ப பார்ப்பாங்க, நெட்ல பார்த்தாராம், அங்க பார்த்தாரு. நீங்க நெட்ல பாத்தீங்களா, நெலும்போல நெட்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாது. ஆனா கூகுள்ல சாதாரணமாக இந்த வாசகத்தை அடித்தால் PDF ஃபைல் கிடைக்குது. இந்த புக்கு, அதாவது இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி எழுதிய ஷைத்தானின் தோழர்களும் ரஹ்மானின் அடியார்களும் என்ற புத்தகம் அரபி மொழியிலே மிக தெளிவாக PDF ஃபைல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுவும் லெபனான் பிரிண்டையும் சொல்றோம். லெபனான்ல பிரிண்ட் செய்யப்பட்ட அவருடைய புத்தகத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. புக்கை கொடுத்தோம், புக் திரும்ப வந்துட்டு என்ன அர்த்தம்? புக்ல இல்ல, காட்ட முடியாது. சரிதானே? காட்ட ஏழுமா இருந்தா இல்ல காட்டிருப்பாங்க. இதாங்க என்று தொடர்ந்து காட்டிக்கணும். இந்த 15 பக்கத்தை பாரு என்று காட்டிக்கணும். இல்ல, காட்ட இயலாது. இதைத்தான் சொன்னாரு. இவங்க சொன்னாங்க தானே, நாங்க பிஜே தூக்கி வீசுவோம், தவறுன்னு சொன்னா தூக்கி வீசுவோம். இதுல தூக்கி வீசலையே நீங்க அதே பிள்ளை. நாங்க பிரிண்ட் கேட்டிக்கிறோம், பிரிண்ட் தாங்க. அப்ப அந்த தவறை கூட தவறுன்னு சொன்னா யாரு சொன்னாங்க? என்னது, எங்கட ஜமாத்து தான் சுட்டி காட்டணும் இல்ல, எந்த ஜமாத்தை சுட்டி காட்டினாலும் நாங்க எடுப்போம்னு சொன்னோம். ஒருத்தர் சுட்டி காட்டினா எடுங்களேன். இப்ப இதுல காட்டலன்னு விளக்கு தானே, காட்டல, காட்ட முடியாது சொல்லுங்க, இல்லன்னு சொல்லுங்க. அப்ப இருக்கிறத நீங்க எடுத்து காட்டணும். அப்ப இருக்கிறத எடுத்து காட்டி நீங்க நிறுவுங்க. இது என்னது, அதாவது இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க இதுல சொல்லி இருக்கிறாங்க, அல் ஃபுர்கான் பைன அவுலியா ரஹ்மான் அவுலியா ஷைத்தான்ல இந்த வாசகம் பிஜே சுட்டி காட்டிய வாசகம் இருக்குது என்றதை நீங்க காட்டுங்க. பிரிண்ட் அவுட்டை அனுப்பிடுங்க. அடுத்த சகோதரர்களே, பல கேள்விகள் அவர்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கப்பட்ட போதிலும் எந்த கேள்விக்கும் பதில் இல்லாமல் ஏதோ புத்தகத்தை காப்பி அடித்தாங்களாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, வண்டியை ஓட்டி போய்கொண்டிருக்கக்கூடிய காட்சி என்ன செய்கிறோம், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த தகவலாக அவங்களோட தரப்பில் இருக்கக்கூடியவங்க பித்அத் செஞ்சாங்க. அதுக்கு எங்களுக்கு சுட்டி காட்டட்டாம். ஒப்பந்தத்தில் ஒரு சருத்து இருக்குது, தத்தமது அணியை சார்ந்த பார்வையாளர்களால் ஏற்படும் எல்லா அசம்பாவிதங்களுக்கும் அந்த அணியை சார்ந்தவர்களே பொறுப்பாளர்கள். இந்த சருத்து மட்டிலே நாங்கள் அடித்தே வெளியே வரட்டிருப்போம். இந்த எங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல பித்அத் செஞ்சுட்டு இருக்கிறியா அப்படின்ட்டு காது கிட்ட எடுத்து வெளியே தள்ளியிருப்போம். இந்த சருத்து மட்டும் ஒப்பந்தத்தில் இல்லைண்டா. அப்போ உங்களோட தரப்பில் யாராவது தப்பு செஞ்சால் மார்க்கத்துக்கு முரணாக நடப்பாங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு. அதை கூட சுட்டி காட்டுவதற்கு திராணி இல்லை. பிழையை கூட என்ன செய்கிறாங்க இல்லை, கீழே இருக்கக்கூடிய மக்கள் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய காட்சி என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தோம். அப்போ இதுதான் தக்லீதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த செய்தியாக என்ன சொல்கிறாரு, இது விவாதம், இது கேள்வி பதில் நிகழ்ச்சி அல்ல. நீங்கள் கேள்வி கேட்பதற்கும் நான் பதில் சொல்வதற்கும் இது கேள்வி பதில் நிகழ்ச்சி அல்ல அப்படின்றாரு. ஆலிம் சாப் விவாதம் என்றால் வெறுமனே வாதங்களை மட்டும் வைக்கிறது இல்லை. உங்கள்கிட்ட சில கேள்விகள் நாங்கள் அடுப்போம், அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். பதில் சொல்லலை என்றால் நீங்கள் அசத்தியவாதி என்பது ப்ரூஃப் ஆகும். நீங்கள் எங்கள்கிட்ட கேள்விகளை கேட்போம், அந்த கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்வோம். அப்போ விவாதத்தில் சில கேள்விகளும் கேட்கப்படும், கேள்விகளுக்கு பதிலும் சொல்லணும். இந்த அடிப்படை சென்ஸ் கூட உங்களுக்கு இல்லையா? இந்த பேசிக் நாலேஜ் கூட தெரியாமலா இந்த இடத்துல இவ்வளவு நேரம் நீங்க விவாதம் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? என்னென்று சொல்றது உங்களை பார்ப்பதற்கு பரிதாபமாக இருக்கின்றது. அடுத்து புத்தகத்தை சுட்டி காட்டி இந்த புத்தகத்தில் இவ்வளவு என்ன செஞ்சிருக்கிறாரு, அப்படியே காப்பி அடிச்சிருக்கிறாரு, அதில் உள்ள அதே எழுத்து இதில் இருக்குது இப்படின்னு ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாரு. நான் தெரியாமல் கேட்குறேன்,
அந்த புத்தகத்தில் உள்ள அதே வார்த்தை இதுல வந்ததுனால நாங்க எப்படி தக்லீத்வாதியாக மாறணும்? இதுதான் தக்லீதுக்குண்டான வரைவிலக்கணத்தை. இதைத்தான் நான் சொன்னோம். எவ்வளவு வசனங்களை அடிக்கணும், 3 விதமாக கேட்டகரி பிரிச்சு தக்லீத் என்பதற்கு நாங்க வரைவிலக்கணம் சொல்லி இருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் குர்ஆனுடைய வசனத்தை காட்டி ஹதீஸை காட்டி சொல்லி இருக்கிறோம். அந்த தக்லீத் என்ற வரைவிலக்கணத்துக்குள் இது எப்படி அடங்குது? அதை முதல்ல என்ன செய்யுங்க, நீங்க நிரூபித்து விட்டு இந்த உங்களோட அறிவாளித்தனமான ஒரு கேள்வி மாதிரி முன்வைக்கிறீங்களே, அந்த கேள்வியை நீங்க முன்வைங்க என்பது உங்களுக்கு ஒரு அருமையான அறிவுரையாக இந்த இடத்துல நான் சொல்லிக் கொள்றேன். அடுத்த செய்தியாக, நீங்க ஒரு சரிபார்த்த ஒரு புத்தகம் இருந்தா முடிஞ்சா நீங்க A to Z இந்த அட்டையிலிருந்து மறு அட்டை வரைக்கும் நீங்க சரிபார்த்த ஒரு புத்தகம் இருந்தா நீங்க இந்த புத்தகத்தை தாங்க. நான் சவால் விட்டு சொல்றேன், குறைஞ்சது 50-100 தவறுகள் என்ன செய்வேன், அந்த புத்தகத்தில் நான் தவறு கண்டுபிடிச்சு காட்டுவேன், எழுத்து தவறுகளை. அப்ப ஒரு புத்தகத்தை எழுதுற நேரத்தில் மனிதன் என்ற அடிப்படையில் அதுல தவறுகள் வரத்தான் செய்யும். நம்முடைய ஜமாத்துடைய கருத்து அங்கே எடுத்து எழுதப்படுகின்றது. கருத்துல தவறு கிடையாது, எழுத்து பிழை இல்லாம நீங்க எவ்வளவு பெரிய தமிழ் மொழியை கரைத்து குடித்த பெரிய புலவராக இருந்தாலும், நீங்க விபுலானந்த அடிகளாக இருந்தாலும், அல்லது நீங்க வேற தொல்காப்பியத்தை எழுதின அந்த பெரிய ஞானியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் தவறு வரும். அதான் காலையிலேயே முதல் அமர்விலே சொன்னோமா இல்லையா, ஹுலிக்கல் இன்சானு லைஃபா, அல்லாஹ்வை மீறல நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டவன், மனிதனுக்கு தவறு வரும் என்று அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். தவறுகளை எடுத்துக்காட்டி எழுத்து பிழைகளை எடுத்துக்காட்டி இதோ தக்லீத் என்ன செய்றீங்க, தவளை மாதிரி கத்திக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்க்கிறோம். அடுத்து அன்புள்ள சகோதரர்களே, எதற்காக வேண்டி இந்த வாசகம் சொல்லப்பட்டது என்று சொன்னா, ஜமாத்துல் ஒருத்தர் இருந்து இந்த புத்தகத்தை எழுதுறாரு. இந்த புத்தகத்தை எழுதி வெளியிட்டதற்கு பின்னாடி கொள்கையில குழப்பம் கண்டு ஜமாத்தை விட்டு வெளியே ஓடினதற்கு பின்னாடி கழுவுரம் இல்லை நழுவி செல்ற மாதிரி எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, இது யாரோ சொன்னதை கேட்டு எழுதினேன், யாரோ ஒருத்தர் சொன்னாரு எனவே நான் எழுதினேன், எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று எவனோ ஒருத்தர் சொல்லிட்டு ஓடின மாதிரி நம்ம ஜமாத்தில் ஒரு புத்தகத்தை எழுதுறாரு என்று சொன்னா அவரும் என்ன செய்யக்கூடாது, அப்படி நழுவக்கூடாது என்பதற்கு ஒருத்தர் புத்தகத்தை பொறுப்பெடுக்கணும். இந்த புத்தகத்தை கூட யாரு வெளியிட்டு இருக்கிறாங்க, TNTJ பப்ளிகேஷன், ஜமாத் தான் வெளியிடுது. ஒரு தனி மனிதன் இந்த புத்தகத்தை, ஜமாத்துடைய ஒரு ஆலிம் இந்த புத்தகத்தை எழுதினாலும் இந்த புத்தகத்துக்கு வெளியிடுறது யாரு, TNTJ பப்ளிகேஷன். அப்ப ஜமாத்தானுக்கு பொறுப்பு. அடுத்து எழுதினவர் நான் யாரோ சொன்னதை கேட்டு எழுதினேன் என்று வெளியில் ஒருத்தர் ஓடி போன அவன் தான் தக்லீதுவாதி தான் சொல்லுவான், நான் PJK சொன்னதை கேட்டு எழுதினேன், அவர் சொன்னதை கேட்டு எழுதினேன், இவர் சொன்னதை கேட்டு எழுதினேன், எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று தக்லீதுவாதி சொல்லுவான். தக்லீத் இல்லை என்று சொன்னதுனால தான் ஆணித்தரமாக அங்கே சொல்லப்படுகின்றது, இதுக்கு நான் தான் பொறுப்பு, இந்த கருத்துக்கு நான் பொறுப்பு, நான் வெளியே போனாலும் இதுதான் கருத்து அப்படி என்பதை ஆணித்தரமாக அந்த இடத்துல நிரூபித்து காட்டுவதற்கு தான் இது சொல்லப்படுது. அல்லது நீங்க சொல்லுங்க, அடுத்தவர்களுடைய ஆக்கங்களை இப்படி எடுத்து எழுதக்கூடாது, அது தவறு என்று சொல்லுங்க. அப்படி தவறு என்று நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா உங்கள்கிட்ட நாங்க சில ஆதாரம் சில செய்திகளை கேட்கிறோம். புலூகுல் மராம் என்ற ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புலூகுல் மராம் அனைத்து செய்திகளும் சனதை அடிப்படையாக வைத்த அந்த தொகுத்த அறிஞர் அவர் திருந்து ரசூல்லா வரைக்கும் சனதை வச்சு தான் அந்த புத்தகத்தை எழுதினாரா, அல்லது புகாரி முஸ்லிம் ஹதீஸ்களை புறக்கி எடுத்து ஒரு தொகுப்பு நூலாக வெளியிட்டாரா? அப்ப அவரை நீங்க சொல்லுங்களே, அடிச்சான் காப்பின்னு சொல்லுங்களே. புகாரில் என்ன ஹதீஸ் இருக்குதோ, என்ன வாசகம் இருக்குதோ, முஸ்லிம்ல என்ன ஹதீஸோ என்ன வாசகமோ அதைத்தானே புலூகுல் மராம்ல இப்னு ஹஜர் தொகுத்தாரு. அவருக்கு சொல்ல மாட்டீங்க. அவரை தக்லீதுவாதி என்று சொன்னா அரபு உலகத்திலிருந்து உங்களுக்கு கரன்சி கொட்டாது. இந்த சலஃபி கும்பல் உங்களை துரத்தி விடுவாங்க. அப்ப இந்த சலஃபுகளுக்கு அரபு உலகத்துக்கு சவுதிக்கு ஜால்ரா அடிக்கணும் என்றா தமிழ் உலகத்தை தான் விமர்சிக்கணும், அரபு உலகத்தை விமர்சிக்க மாட்டீங்க. அரபு உலகம் என்ன தவற சொன்னாலும், மார்க்கத்துக்கு முரணாக பேசினாலும், அகீதாவுக்கு முரணாக பேசினாலும், நபிகள் நாயகத்துடைய தோழர்களை அல்லாஹ்வின் தூதருடைய இடத்தில் வைத்து அவர்கள் பார்த்தாலும், குர்ஆனுக்கு முரணான செய்திகளை ஏற்றுக்கொண்டாலும் அது உங்களோட கண்ணுக்கு விளங்காது. அப்போ ஒரு மாய கண்ணாடி வந்துடும், உங்களோட கண் குருடாகி விடும். ஏன் அவங்க அரபு எழுதினாங்க, நம்ம தமிழ் எழுதினா இது தவறு. ரியாலுஸ் சாலிஹின் ஒரு புத்தகம் இருக்கின்றது, இமாம் நவவி அவங்க தொகுத்தாங்க. அந்த ரியாலுஸ் சாலிஹின் என்ற புத்தகத்தில் எங்கிருந்து அவர் தொகுத்து எழுதினாரு, புகாரி முஸ்லிம் தான் தொகுத்து எழுதினாரு. அவரை சொல்லுங்களே, போய் தக்லீதுவாதின்னு சொல்லுங்களே, அடிச்சான் காப்பி என்ன சொல்ல வர்றீங்க? இதெல்லாம் ஒரு வாதமா?
மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம தக்லீதுவாதிகள் என்பதற்கு அடுக்கடுக்கான சான்றுகளை வைப்பாங்கன்னு மக்கள் பார்த்து ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை. இந்த எழுத்து பிழைகளையும் நம்ம கருத்தெடுத்து எழுதியதையும் இது போன்ற சில்லறத்தனமான விஷயங்களை வச்சு தக்லீதுவாதி என்று மூச்சுக்கு 300 தடவை என்ன செய்றீங்க, குக்கரித்துக் கொண்டிருக்கிறீங்க. அது மாதிரி நீங்க எந்த கலாசாலையில படித்து வெளியேறினீர்களோ அந்த தாரு தௌஹீத் சலஃபியா மதரசா, உங்களோட அபூபக்கர் சித்திக் மதனி இருக்கிறாங்க, இஸ்மாயில் சலஃபி இருக்கிறாங்க. இந்த ஆசான்களால் சரிபார்க்கப்பட்டு வெளியிடப்பட்ட ஒரு பச்சை தர்ஜுமா, அந்த தர்ஜுமா படிச்சாலே புரியாது. படிச்சிருக்கீங்க தானே? அந்த தர்ஜுமால என்ன சொல்ல வர்றாங்கன்னு படிச்சாலே புரியாது. அந்த தர்ஜுமாவுல ஒரு வசனத்துக்கு மொழியாக்கம் செய்கிற நேரத்தில் 26வது அத்தியாயத்தினுடைய 16வது வசனம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் என்ன சொல்கிறான்? ஃபாத்தியா ஃபிரௌன ஃபகூலா இன்னா ரசூல் ரப்பில் ஆலமீன். நீங்கள் இருவரும் ஃபிரௌனிடத்தில் போய் என்ன சொல்லுங்க, நாங்க அகிலத்தாருடைய இரட்சகரின் தூதர்கள், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட அகிலத்தாரின் இரட்சகனின் தூதர்கள், இப்படி போய் சொல்லுங்கன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி மூசா அவர்களையும் நபி ஹாரூன் அவர்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான். இதுக்கு மொழியாக்கம் செய்யற நேரத்தில் உங்களுக்கு யார் அரபியை படிச்சு கொடுத்தாங்களோ, அக்கீதாவை சொல்லி கொடுத்தாங்களோ, உங்களோட ஆசான்களாக யார் இருக்கிறாங்களோ அவர்களால் சரிபார்க்கப்பட்ட, ஒன்றுக்கு பல தடவை சரிபார்க்கப்பட்டு வெளியிடப்பட்ட அந்த பச்சை தர்ஜுமாவில் மக்களுக்கு புரியாம சவுதி காசுக்கு மாரடிக்கிற, சவுதி பிரிண்ட் பண்ணி வெளியிடுகின்ற அந்த தர்ஜுமாவில் எப்படி மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது? இரட்சகனாகிய தூதர்கள். சிறுக்கு இல்லையா இது? அப்ப 2 பேரும் இரட்சகன் என்று சொல்ல வர்றீங்களா? உங்க கண்ணுக்கு இது விளங்காதா? இது கருத்து பிழை, அக்கீதாக்கே முரணானது. 2 நபிமார்களும் அல்லாஹ் ஸ்தானத்தில் கொண்டு போய்க்கிறாங்க. அல்லாஹ் தெளிவா சொல்லி அனுப்புறான், இரட்சகனின் தூதர்கள். அங்கு எப்படி மொழியாக்கம் செய்யப்படுகிறது? இரட்சகனாகிய தூதர்கள். இது சுட்டிக்காட்டப்பட்டோ என்ன செய்யப்படல, இதுவரைக்கும் திருத்தப்பட்டதாக எங்கேயுமே பார்க்க முடியல. அப்ப இந்த லட்சணத்தில் உங்களோட பகுதி இருந்து கொண்டு, உங்களுக்கு படிச்சது இருந்து கொண்டு ஒரு எழுத்து பிழையை நீங்க என்ன செய்றீங்க, எடுத்துக்கொண்டு வந்து தக்லீத் என்ன செய்றீங்க, காட்டி கொண்டிருக்கிறீங்க. இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இதுல எந்த விதமான ஒரு கருத்து பிழை உங்களுக்கு காட்ட முடியாது. இதுல நாம என்ன எழுதி இருக்கிறோமோ அந்த அனைத்துக்கு நாங்க பொறுப்பு. என்ன கேட்டாலும் நம்ம ஒரு ஜமாத்தாக இருந்து இதற்கு ஆணித்தரமாக பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். அப்ப இப்படி இருக்கிற நேரத்தில் மனிதனின் அடிப்படையில் எழுத்து பிழைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தும் அது உங்களுக்கு விளங்காது, அதை என்னமோ தக்லீத் என்பதற்கு ஒரு ஆதாரம் என்பதை போன்று மிகப்பெரிய ஒரு சான்றை போன்று என்ன செய்றீங்க, இந்த இடத்துல வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கேட்கப்பட்ட எந்த ஒரு கேள்விக்கும் என்ன இல்லை, உங்களிடத்திலிருந்து எந்த பதிலும் கிடையாது. அப்ப இதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து இந்த இடத்துல நான் வைக்கிறேன், நீங்க தக்லீத்வாதி என்பதற்கு ஏராளமான எக்கச்சக்கமான சான்றுகளை இந்த இடத்துல நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். அதுல மற்றொரு வாதமாக நாங்கள் எடுத்து வைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்புபடுத்தி முஸ்லிமில் ஒரு செய்தி இடம்பெறுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 தடவை பால் குடித்தால் தாய் பிள்ளை உறவு உண்டாகும் என்று ஒரு திருமறை வசனம் திருமறை குர்ஆனிலே இருந்ததாம். அது பின்னர் 5 தடவை என்று மாற்றப்பட்டதாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனம் திருமறை குர்ஆனிலே ஓதப்பட்ட காலத்திலே மரணித்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவதாக முஸ்லிமில் ஒரு செய்தி இடம்பெறுகின்றது. அந்த செய்தியை பொறுத்தவரைக்கும் அறிவிப்பாளர் ரீதியாக சரியான செய்தி. அந்த அறிவிப்பாளர் ரீதியாக சரியாக இருக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்க ஏத்துக்குவீங்கன்னு சொன்னா இமாம் முஸ்லிம் பதிஞ்சிட்டாரு, அதனுடைய அறிவிப்பாளர்கள் சரியாக இருக்கிறாங்க, இமாம்கள் சிக்கத்துகளிடம் அவுசக்குகளிடம் அவர்களுக்கு நச்சான்று சொல்லிவிட்டாங்க. இதனால் புகாரியில முஸ்லிம்ல தவறே வராது என்ற ஒரு குருட்டு பக்தியில் இருக்கிறீங்களே, இமாம்கள் நச்சாண்டு சொன்னதற்கு பின்னாடி இல்லாட்டி அதை மாற்றக்கூடாது. அறிவிப்பாளர் ரீதியாக நான் தவறு வரும் என்று சொல்லித்தானே இருக்கிறேன், அந்த தவறு இல்லை. அறிவிப்பாளர்கள் நல்லவர்கள், அவங்கள்ட்ட தவறு வந்து இருக்கின்றது, நம்ம அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த வசனத்தை நீங்க என்ன செய்யணும், திருமறை குர்ஆன் எடுத்து காட்டணும். இதா குர்ஆனை நாங்க கொடுக்கிறோம், சஹீஹ் முஸ்லிமே கொடுக்கிறோம், ஹதீஸும் இருக்கின்றது, குர்ஆனும் இருக்கின்றது. அப்ப இந்த அரங்கை விட்டு வெளியேறுகிற நேரத்தில் வசனத்தை காட்டிட்டு போகணும். வசனத்தை மட்டும் காட்டாம நீங்க போக கூடாது. இல்லன்னா தக்லீத்வாதிகள் என்ன செய்யுங்க, நீங்க ஒத்துக்கோங்க. இப்படி ரசூலுல்லாஹ்வை கேவலப்படுத்துகின்ற, இஸ்லாத்தை கொச்சப்படுத்துகின்ற அல்லாஹ் குர்ஆனை பாதுகாத்ததாக சொல்றான். அந்த பாதுகாத்து உத்தரவாதத்துக்கு கேடு விளைக்கின்ற அடிப்படையில் இடம்பெறுகின்ற செய்திகளை இமாம்கள் நல்லவர்கள் என்று சொன்ன ஒரே காரணத்தினால், அவங்க சிக்கத்துக்கள் அவுசுக்குகளாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் ஏற்று அவர்கள் மீது குருட்டு பக்தி வைத்து தக்லீத்வாதியாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள்.